அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு 1280வது நிகழ்ச்சி. பல கலந்துரையாடல்கள் நடத்தியிருக்கோம். நம்ம வேறுபட்ட மாறுபட்ட தலைப்புகள்ல பேசியிருக்கோம். இன்னைக்கு பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டின்றத பத்தி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். பொறுப்புணர்வு அப்படின்ற பட்சத்துல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல நிறைய பேசலாம். இது ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். லீடர்ஷிப்க்கு நமக்கு தேவையான ஒரு செய்தி. முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாதான் அவங்களோட ஆளுமை தன்மைக்கு ஒரு மிக தேவையான விஷயம். இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் வரிசையா போகலாம். அதாவது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கு. இப்ப நாம சின்ன வயசுல இருந்தப்ப என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, நம்ம ஒர்க் பண்றப்ப என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, இப்ப பெரியவங்களானப்ப என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்றத நம்ம முதல்ல பேசுவோம். ஆனா மத்தவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றத பிறகு பேசிக்கலாம். இப்ப யாருக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்றத நம்ம பேச வேணாம், நெகட்டிவா பேச வேணாம். நம்ம பாசிட்டிவா என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ நம்ம அதை கொடுத்து வைப்போம், ரெக்கார்ட் பண்ணுவோம். இவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு இல்ல, இவங்களுக்கு எந்த பொறுப்பாக்குறாங்களா அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். அது எல்லாருக்கும் சமுதாயத்துக்கு தெரியும். நம்ம என்ன இருக்குதுன்னு கொடுப்போம், அந்த என்ன இருக்குதுன்றத நம்ம எடுத்து வைப்போம். இப்ப சீனியரா நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல இவ்வளவு பேருக்கும் நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல டிராவல் பண்ணியிருக்கோம், அந்த லைஃப் டிராவல்ல நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னெல்லாம் இருந்தது, நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஓவரால் வியூ மாதிரி நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த வயசுல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி இருக்கும். யூடியூப்ல பாக்குறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு உதவுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஆளுக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாம், கடகடன்னு பேசி முடிச்சிடலாம். நம்மதான் ஒரு 10 பேர் தானே இருக்கோம் இங்க. ரவி சார் பார்க்கலாம். மகிழ்ச்சி. யார் ஆரம்பிக்கிறது முதல்ல? சீனியர் ஆரம்பிக்க சொல்லுங்க சார். சிவகுமார் சார். சிவகுமார் சார் வாங்க. சார். அமுதா மேடம் சொல்லிடலாமா? கரெக்ட். அவங்கள்ட்ட முதல்ல பேசணும்னு சொன்னாங்களா? அமுதா மேடம் உங்களோட பொறுப்பு. அமுதா மேடம் ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல அதுக்குள்ள அவங்களுக்கு ஏதோ வேலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வேற வாங்க சார். ரத்னுடைய சந்திரசேகர் சக்கரபாணி சார் வாங்க பேசுங்க. மைக்கான். அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. இப்போ ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்னன்னு கேட்டா, வீட்டில சுத்தப்படுத்தணும், கொள்ளணும். இது ஒரு குடும்பத்துல எனக்குள்ள பொறுப்பு. வெளியில பார்த்தேன், மேலெல்லாம் ஒட்டடைங்க அங்கங்க தொங்கிக்கிட்டு இருந்தது. கார் பார்க்கிங் அந்த பிளேஸ்ல ஒட்டடை கொம்பை எடுத்து ஆத்தி ஜன்னல் வச்சு ஜன்னல் உடைச்சேன். வேலை பண்ணேன். இதை என்னுடைய செய்தேன். அதுக்கப்புறம் கார் அந்த இடத்துல தான் நிற்கும். அந்த ஜன்னலை மூடுறதுக்கு மறந்துட்டேன். என் பொறுப்புல இருந்து தவறிட்டேன். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்பதான் கொஞ்சம் முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள். அதுக்கப்புறம் என் மனைவி பையன் வெளியில போயிட்டு கார் எடுத்துட்டு உள்ள வராரு. அவர் ரிவர்ஸ்லயே விடுவாரு. போகும்போது எடுக்கிறது ஈஸியா இருக்கு. மனைவி அங்கதான் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அவருக்கு பையனுக்கு வழி சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வான்னு சொல்லிட்டு கைட் பண்றாங்க. அவங்க இந்த ஜன்னல் திறந்துக்கிறத இவங்க கவனிக்க தவறிட்டாங்க. சன்னு என்ன சொல்றாரு, நான் வண்டியை பொசிஷன் பண்றதுதான் பார்ப்பேனே தவிர ஜன்னல் திறந்துக்குதா மூடிக்குதான்னு நான் பார்க்க மாட்டேன். நார்மலா மூடிதானே இருந்தது, அதையும் திறந்து வச்சுங்க. அவர் நேரா வேகமா கொண்டு அடிச்சாரு. பேக் பேன் மொத்தம் சுக்கல் சுக்கலா போயிடுச்சு. இப்ப இந்த டயோட்டா கார் ஷாப்ல கொண்டு கொடுத்தா 10,000 குறையாத வசூல் பண்ணிடுவான் அந்த பேன் மாத்துறது. குறைஞ்சபட்சம் நான் நினைக்கிறேன் மேபி 5,000 10,000 ஏதோ ஆகும். இது என்னுடைய பொறுப்பற்ற தன்மை. செகண்ட், என் மனைவி இருந்தாங்களா, அவங்களாவது கவனிச்சாங்க, நான் கவனிக்கலன்ட்டாங்க. சரி, ஒரே வாடி முடிஞ்சு போச்சு. நான் ஆயிப்போச்சு. இதே மாதிரி வீட்டுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு என்னுடைய பொறுப்புல இருந்து நான் நிறைய தடவை தவறி இருக்கிறேன். என்னுடைய பொறுப்புல அதை என் மனைவி சுட்டி காட்டுவார். சுட்டி காட்டும் போதெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஷைனஸ் இருக்கும். ஆமா, இது நம்ம பொறுப்பு தானே, நம்ம தவறிட்டுமே, நம்ம செய்யல. கரண்ட் பில்லு கட்டணும் அந்த இன்டயத்துக்கு, அது என் பொறுப்பு, அதை மறந்துடுவேன். லாஸ்ட் டே வரையிலும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. என் மருமக இல்லை என் சன் யாருன்னா பார்த்துட்டு, அப்பா கரண்ட் பில்லை கட்டலப்பான்னுவாங்க. அப்பதான் போய் பார்ப்பேன். நிறைய தடவை பெனால்ட்டி கட்டியிருக்கேன். இது என்னுடைய பொறுப்பில் இருந்து நான் மாறுங்க. இதுக்கு ஒரு டைரி மாதிரி எழுதி வைக்கணும்னு நினைப்பேன். அவ்வளவுதான். நினைச்சிட்டு எழுதவும் செய்தேன், எழுதுனதை மறந்துடுவேன். அத மாதிரியான காலங்களும் உண்டு. இப்படி நம்ம குடும்பத்துல நமக்குன்னு நியமிச்சிட்டு இருக்கிற ஒரு சில பொறுப்புகளை கூட நம்ம அதுல இருந்துட்டு சில இது பண்ணோம்.
சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப சார் சொன்ன மாதிரி நம்ம இள வயதுல இருந்து என்னுடைய தாத்தா, அப்பா, அம்மா 3 பேருமே எனக்கு வந்து சில இதெல்லாம் கொடுத்தாங்க, சில கடமைகள். காலையில இருந்து எங்க வீட்டுல இருந்து குடி தண்ணீர் கிடையாது எங்க பகுதிக்கு. கிராமத்துல பாலாற்றுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். அப்ப அம்மா சொல்லுவாங்க, அப்பா காலையில நீ வெளியே போறப்ப அப்படியே வயக்காட்டுக்கு போயிட்டு மோஷன் எல்லாம் போயிட்டு கொண்டுட்டு அப்படியே வரும்போது குளிச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துருப்பான்னுவாங்க. கூட என் தம்பி, நான் 2 பேருமே அங்கிருந்து தலையில தான் சுமந்துக்கிட்டு வருவோம். தலையில குடத்தை வச்சு சுமந்துக்கிட்டு வருவோம். எங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் யாரும் கிடையாது. நானும் என் தம்பியும் 2 குடம் தண்ணி, குடி தண்ணீர் பாலாற்றுல இருந்துட்டு ஏறத்தாழ ஒரு 1,5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மேல இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே இருக்கும், 2 கிலோமீட்டர் மேலே இருக்கும். அவ்வளவு தூரத்துல இருந்து சுமந்துக்கிட்டு வரணும். அப்ப அந்த சின்ன வயசுல இந்த பொறுப்பை விட்டுட்டாங்க. நீங்க தான் செய்யணும், நம்ம வீட்டுல வேற ஆள் கிடையாது, குடி தண்ணீர் வீட்டுக்கு வேணும் அவசியம், பாத்துக்கலான்ட்டு அப்படின்ற அந்த பொறுப்புகளை சொல்லி கொடுக்கறது தாத்தா, அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்ததுனால இந்த பழக்கங்கள் உருவாச்சு. இப்ப எதுக்கு எடுத்தாலும் இது நம்முடைய பொறுப்பு, நாம தான் செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் அப்படியே உருவாயிட்டு வந்தது. படிக்கிற காலத்துல அதே மாதிரி எங்க ஊருக்கும் என்னுடைய பள்ளிக்கூடத்துக்கும் எந்தவித போக்குவரத்து வசதி கிடையாது. நடந்துதான் போகணும். 4 கிலோமீட்டருக்கு மேல நடந்துதான் போகணும். போக 4 கிலோமீட்டர், வர 4 கிலோமீட்டர். அப்போ இதே மாதிரி அம்மா சொல்லுவாங்க, பொறுப்பா போயிட்டு படிச்சுட்டு வாப்பா அப்படின்வாங்க. அந்த வார்த்தையே அவங்களுக்கு அவங்கள அறியாம அந்த வார்த்தை வந்துடும். பொறுப்பா போய் படிச்சுட்டு வாப்பா அப்படின்வாங்க. அதே மாதிரி அந்த வயசுல அந்த பொறுப்புணர்வுகளை எடுத்து சொல்றதுக்கு ஆள் இருந்தாங்க. நாம ஓஹோ இது நம்ம பொறுப்பு தான், நம்ம தான் படிக்கணும், நம்ம தான் போகணும், நம்ம தான் செய்யணும் அப்படின்னு அந்த உணர்வுகள் நமக்குள்ளே ஊறி போகுது. அதுக்கப்புறம் அதை முடிச்சோம். அடுத்தது வேலைக்கு சேர்றோம். வேலைக்கு சேர்ந்த உடனேயும் நமக்குன்னு சில முதல்லயே ஒரு அஜெண்டா மாதிரி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுக்கெல்லாம் நீங்க தான் இன்சார்ஜ், நீங்க தான் பார்க்கணும், நீங்க தான் செய்யணும் உங்களுக்கு. அதுல ஏதாவது குற்றம் குறை கண்டுபிடிச்சிட்டாக்கா நம்முடைய பாஸ் வந்து கணிஞ்சுக்குவாரு. அந்த தன்மைகள்லாம் இருந்தது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஐயோ பாஸ் என்ன சொல்லணும்னு தெரியலையே, ஐயோ நான் அப்படி போட்டிருக்கேன், இது இப்படி தவறியாச்சே அப்படியாச்சுன்னு அந்த பய உணர்வோட அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய அந்த கடமையில நாம இது. அடுத்தது பிள்ளைகளுக்கு வளர்றாங்க, கல்யாணம் ஆயிட்டு பிள்ளைகள் வளர்றாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் காட்சி பண்ண பார்த்து அப்ப அந்த பொறுப்புணர்வு நமக்கு வருது. பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்க்கணும், அதுங்களுக்கு ஒரு குடித்தனத்தை உருவாக்கணும், அதுங்களுக்குன்னு இருப்பிட வசதி நம்ம இடத்துலயே ஒரு தனி அறை கட்டி கொடுக்கணும், அது பண்ணணும். இப்படி ஒவ்வொன்றா அது மைண்டு ஒர்க் அவுட் ஆகுது. ஆஹ் அது எனக்கு 3 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. மூத்த மகனுக்கு பெண் எடுக்கிறப்ப எங்க மாமனார் ஹெல்ப் பண்ணார். எங்க ரிலேட்டிவ்ஸ்லயே பொண்ணு இருக்கா, நான் பாக்குறேன் கொண்டாரு. அதனால மாமனாருடைய பொறுப்பில் விட்டேன். மாமனார் பொறுப்பா அது ஒரு பொண்ணை பார்த்து கட்டினாரு, கட்டியாச்சு. செகண்ட் சன் வந்து சொன்னாரு, அப்பா நான் ஒரு பொண்ணை விரும்புறப்ப எனக்கு அந்த பொண்ணு தான்ப்பா கட்டி வைக்கணும்னாரு. சரி ஓகே, என்னுடைய பாடம் குறைஞ்சு போச்சு. அடுத்தது பெண்ணுக்கு வர பார்த்து எங்க மனைவி சொல்றாங்க, நல்ல பையனா பாருங்க, நல்ல பையனா பாருங்கன்னுட்டு. இதுக்கிடையில இந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சி பூனா பெங்களூர் போச்சு முதல்ல, அதுக்கப்புறம் பூனா இருந்துச்சு. இப்போ ஒரு பொறுப்புள்ள தகப்பனா நான் போய் அது தங்குற வசதி, அதுக்கு எப்படி அந்த ஆபீஸ், இது சின்ன பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு அப்படி வேலைக்கு போகுது கேம்பஸ் செலெக்ஷன்ல. அப்போ போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அதெல்லாம் பார்த்து அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு மாப்பிள்ளை பார்க்குறப்போ அதுவும் நம்ம கடமை, அதெல்லாம் பார்த்து முடிக்கிறோம். அதுக்கு வந்துட்டு அந்த பிள்ளைக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்குங்க. போனதுக்கு அப்புறம் அதுங்களுக்கு வளைகாப்பு செய்யணுன்றப்ப அது ஒரு பொறுப்பு. அது வந்து மனைவி அடைச்சிட்டு போயிட்டு அந்த கடமையை நிறைவேறியாச்சு. குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை கொண்டு வந்து அது சில சடங்குகள்லாம் செய்யணும். நம்ம இந்தியாவுக்கு போறப்போ அதை கொண்டுட்டு போய் அது என்னென்ன சடங்குகள் செய்யணுமோ, தாத்தா பாட்டி செய்யக்கூடிய கடமைகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்து அதை செய்யணும். இப்படி நம்ம பிள்ளை குடும்பத்தில் உள்ள திருமணத்தில் நாம கூடிய அது கரப்பிள்ளைங்களா வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லும் போதெல்லாம் எங்க அப்பா தாத்தா எனக்கு சொன்னது என் பிள்ளைங்களுக்கு சொன்னேன், அப்பா இது மாதிரி செய்யணும்பா, அப்படி பண்ணணும் பாடுவேன். அவங்க சரி சரி தலையாட்டுவாங்க, சில செய்வாங்க, சில அது ஏன்பா அதுக்கு செய்யக்கூடாது, இங்க கொஸ்டின் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்பா இது இப்படி மாற்றி செய்தா என்ன, அப்படி பண்ணா என்ன, அவங்க பொறுப்பை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காட்ட முடிஞ்சு அடுத்த பேரப்பிள்ளைங்க, பேரப்பிள்ளைங்க காலத்துல இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் அதிகமா கேட்குதுங்க. ஏன் இப்படி செய்தது தப்பா, ஏன் அப்படி பண்ணக்கூடாதா, அடுத்த கொஸ்டின். அதுங்களுக்கு வேண்டிய அதுங்களுக்கெல்லாம் அது முறையோட சொல்லி கொடுத்து இப்ப என் பேரை வந்துட்டு ஒண்ணுமில்லை, எனக்கு இந்த நாயை கட்சி விஷயம்னு சொன்னேன், நாயை கொடுத்துட்டேன், அது இருக்கக்கூடாதுப்பா, என்ன கடிச்சு நாளைக்கு உங்களை யாராவது கடிச்சிரும், வம்பு வேண்டான்னு கொடுத்துட்றேன். உடனே அவனுடைய ஏஜ்ல அவன் பாக்குறான், தாத்தா வந்து நமக்கு இடைஞ்சல் பண்றாரு, நம்ம ஃப்ரெண்டை வந்து வித்துட்டாரு கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி அவன் ஒரு தாட் வருது. அது
அது பொறுப்பற்ற தன்மை அந்த பிள்ளைக்கு. இப்படி அதுங்களையும் சரி கட்டணும். அதுங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி பண்ணணும், போகணும், வரணுட்டு. மூத்த பேத்தி என்ன பண்றா? அவ ஒரு இதை எழுதுறா. இந்த ஆஹ், இதுல குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி உபவாச நாட்கள்னு ஒரு 40 நாள் பாஸ்டிங் இருப்பாங்க. என் மூத்த மகள் முதல் தடவையா இந்த 40 நாளும் அவ உபவாசிக்கும் போது அவ எழுதின மெசேஜஸ் ஃபேஸ்புக்கில் போட்டான். அதெல்லாம் கம்பைல் பண்ணி நான் ஒரு புக் ஆக்குனேன். லெண்டேஸ் மெடிடேஷன் சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று இது பண்ணி அந்த அந்த பொருளே நான் உற்சாகப்படுத்தி விட்டேன். அது என்னாச்சுன்னா ரொம்ப உற்சாகம். ஐயோ, தாத்தா நம்மளை அப்படி பண்ணார். இது என்னுடைய கடமை. என் வம்சத்துல ஒரு பிள்ளைகளை அப்படி எழுதுதுங்கன்னா அதில் வளர்க்கணும். இது என்னுடைய பொறுப்பு. இப்படி இதுவரையிலும் நான் எனக்குடைய குடும்பத்துல எனக்கு உள்ள பொறுப்புகளை ஓரளவுக்கு முழுமையா நிறைவேற்றல, ஓரளவுக்கு நிறைவேற்றிக்கிட்டு வரேன். இந்த நேரத்துல எனக்கு ஒரு பாட்டு ஒண்ணு வந்தது. இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதா பாடிட்டு. சில வேலைகள்ல அப்படிலாம் நினைச்சு பார்த்தா நமக்கு நம்ம எப்படி தூங்கிட்டோமோ, சில பொறுப்புல இன்னும் விடுபட்டு விட்டோமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பார்த்து செய்யணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தை இருக்குது. உண்மையிலே இந்த தலைப்பு அருமையான தலைப்பு. நமக்குள்ள பொறுப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடியான ஒரு தலைப்பு. அதுக்கப்புறம் நேரம் கிடைச்சா மீண்டும் என்னுடைய கருத்துக்களை சொல்லுகிறேன். இவ்வாய்ப்புக்கு நன்றி கொடுத்ததுக்காக நன்றி. வணக்கம் சார். நன்றி சார், நன்றி. நம்ம இப்படி வச்சுக்கலாம் நம்ம கொஸ்டினை. அதாவது நம்ம பொறுப்புன்னு பேசுறப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது, எதை பேசுறது எதை விடுறது. இன்னொரு விஷயம்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து என்ன செய்யல, என்ன பொறுப்பா மிஸ் பண்ணிட்டோன்றதோ நமக்கு தோணுது. நம்ம அதை வந்து வேற மாதிரி நம்ம விஷயம் பிள்ளைங்க எடுத்துக்கினாங்க அப்படின்ற விஷயம். நம்ம சில பேர் பொறுப்பு, ஆனா நம்ம நம்ம சொல்லிருக்காதே அவங்களும் பொறுப்பா செய்யறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுட்டு அந்த மாதிரி கோணத்துல நம்ம பேசுவோம். நாராயணன் சார் வரீங்களா? நாராயணன் சொன்னது சார். இருக்கேன். இப்ப நீங்க சொன்னதை நான் கடைசியா சொன்னதை கேட்கல. என்ன சொன்னீங்க சார்? அதாவது நம்ம நம்ம பொறுப்பா செஞ்ச சில விஷயங்களை நம்ம பிள்ளைங்க பார்த்துட்டு நம்மளை பார்த்து அவங்க பிக்கப் அவங்க அவங்க எடுத்து நடந்துக்கிறாங்க. அது அந்த மாதிரி அந்த செயல்களை அவங்க பண்றாங்க. ம். பல செயல்கள் நம்ம பொறுப்பா செஞ்சிருப்போம், அது நம்ம சொல்லி கொடுக்காதே அவங்களுக்கு பாஸ் ஆயிருக்குதுன்ற விஷயத்த நான் சொன்னேன். நான் அப்படி இந்த சரி சரி கோணத்துல சரி. நம்ம பேசலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம பொறுப்புன்னு சொன்னோம்னா நம்ம என்ன பேசுது என்ன இது பண்றோன்றது மாறி போகுது இல்லையா. கொஞ்சம் சில நேரத்துல பொறுப்பற்ற தன்மையை பத்தி பேசுறோம் இல்லையா. அந்த ம். மாதிரி இல்லாத நம்ம செஞ்ச சில விஷயங்கள் நம்ம பிள்ளைங்க பார்த்து பண்ணி வந்திருக்காங்க, இல்ல நண்பர்கள் பார்த்து கத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி பேசுறப்ப இன்னும் கொஞ்சம் அந்த வேற மாதிரி வரும்னு தோணுச்சு. அப்படி பேசுவோம். அதாவது சார் ஒரு கிளா ம் இது நீங்க சொல்றது வாஸ்தவம். இப்ப எனக்கு இன்டர்நெட் ஒரு மாதிரி இருக்கு, எதுவும் நான் பேசுறேன் நான். ரவி சார் எதுவும் சொல்ல வரீங்க? இல்ல, கடமை வந்து அது பொறுப்புணர்வுல வருமா? கடமை, கடமைன்றது இப்போ நம்ம நம்ம பசங்களுக்கு பொறுப்பா செய்யறதெல்லாம் அது கடமை. பொறுப்பா எடுத்துக்கலாம். கடமைன்றது பொறுப்பாவே எடுத்துக்கலாம். சில நேரங்கள்ல அது அது பிள்ளைங்க பார்த்து செய்வாங்களான்றது தெரியாது. இல்ல இல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யறது தான் சொல்றேன். அது அது வந்து வேற விஷயம். அதுவும் ஓகே, நீங்க கடமையா செய்றீங்க, உங்க அதையும் பொறுப்பா செய்றீங்கல்ல. கடமையா இருந்தாலும் செய்யணும்ன்றது வேற விஷயம். அது செய்ய மாட்டாங்க. அது கடமையா இருந்தாலும் ஒரு சிலர் செய்ய மாட்டாங்களா, அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறீங்களா. உங்க கடமையா இருந்தாலும் நீங்க ஒரு அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுனால தானே செய்றீங்க. சார் பேசிக் ஃபுட்டு கொடுக்கறது கடமை சார், பெட்டரா ஆஹ் கொடுக்கறது பொறுப்பு சார். நீங்க பேசிக் ஃபுட்டு கொடுக்கறது கடமை. அதே பேசிக் ஃபுட்டு அவங்க பிள்ளைங்க அவங்க கொடுப்பான்ல. ஓகே, அது நம்ம கொஞ்சம் அது மாதிரி ரொம்ப இது வேலை பேசாத ஒரு நல்ல விஷயமா எடுத்து பேசுவோம். சார் நாராயணன் சார் பேசுறது சார் பேசுங்க. நான் பேசுறது கேக்குதா? இப்போ இப்போ நீங்க பேசுறது கேக்குது. கேக்குதா? ஏன்னா கேக்குது. எனக்கு ஸ்கிரீன் பிளட் ஆயிடுச்சு, எனக்கு ஸ்பீச் கேக்குதான்னு தெரியணும் வேற. ஒன்னும் பிரச்சனை இல்லை, கேக்குது. நீங்க ஓகே ஓகே பேசுங்க. ரைட். ஓகே ஓகே. அதாவது சார், இது நம்ம சின்ன வயசுல வந்து இட் வாஸ் ஃபோர்ஸ்டு. சில விஷயங்கள்ல வந்து அந்த பொறுப்புங்கிறது வந்து ஏன்னா சூழ்நிலைகளால, அதாவது பொருளாதார சூழ்நிலையினால சில பொறுப்புகள் வந்து நம்ம மேல் திணிக்கப்பட்டது. ஆனா அதெல்லாம் நான் வந்து ஏத்துக்கிட்டு தான் நான் செஞ்சேன். அது தப்பா நினைக்கிறேன் நான். நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால ஒன்று சொல்றேன் நான். என் பொண்ணு ஒரு 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 எழுதின ஆர்டிக்கலை வந்து நான் படித்தேன். ஆஃப்டர் அதாவது காலேஜ் முடிச்சு பண்ணும்போது ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க பாருங்க அப்படின்னு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, கோர்ஸ் எல்லா பெண்களுக்குமே தன்னுடைய அப்பா வந்து ஒரு ஒரு ஹீரோ. அதாவது நான் பல விஷயங்கள்ல வந்து
கூலாக நடந்துக்கிட்டதை அதை வந்து ஷி ஹாஸ் அப்சர்வ்டு. அதான் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம ஈஸியாக ஹேண்டில், ஈஸியாக வந்து அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப அதை ஸ்ட்ரெஸ் உண்டாக்காம நடந்துக்கிட்டதை வந்து அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி அந்த ஆர்டிக்கிளில் ஷி ஹாஸ் ரிட்டன். அதை நான் அப்புறம் படித்தேன். நான் இவ்வளோ வருஷம் கழிச்சா படித்தேன். நான் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அதை வந்து அதை உள்வாங்கி ஷி ஹாஸ் பிஹேவ்டு. இது வந்து அப்படிங்கிறது அது வந்து அது வந்து எனக்கு நல்லா இருந்தது. அது ஆனால் வந்து என்கிட்ட சொல்லலை, அதை என்கிட்ட சொல்லலை. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தது. பட் ஜென்ரலாகவே நான் வந்து அஹ், தட்டி கழிக்கிற ஆள் கிடையாது. நான் சாதாரணமாக யாரும் வேற என்ன செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப அப்படியே பொறுப்பை தட்டி கழிச்சுக்கிட்டு. ஏன்னா ஆஃபீஸ்லேயும் அது மாதிரி தான் நடந்தது, பர்சனல் ஒர்க்லேயும் அப்படி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ சில நடைமுறை சிக்கல்கள் வரும்போது பண்ண முடியாமல் போகுது. பட் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஏன் நீங்கள் இந்த 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 பசங்க விஷயம் சொன்னதுனால நான் சொல்லணும்னு நினச்சேன். சின்ன வயசில் எனக்கு நடந்தது என்னென்னா வேற வழி கிடையாது. அதாவது பொருளாதார சூழ்நிலை காரணமாக சில விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே டெய்லி 2 கிலோமீட்டர் நடந்து காவிரியில் போய் குளிச்சுட்டு வந்தேன். அது காவிரியில் குளிக்கணும்னு குளிக்கல, வீட்டில் குளிக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை என்ன. பட் எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, வேற வழி கிடையாது, போய் தான் ஆகணும். போய் ஆகணும். இப்போ நானும் எங்கள் அப்பாவும் போவோம், குளிப்போம், துணி துவைச்சிட்டு வந்து நான் ஸ்கூல் படிக்கிற நேரம். அது ஐ எம் டெல்லிங் அபவுட் 10th ஸ்டாண்டர்ட். அது ஆனால் அப்போ வந்து நான் பொறுப்பாக நினச்சிக்கிட்டு செஞ்சேனான்னு தெரியல, ஆனால் செஞ்சேன். இப்போ நினைக்கும் போது நம்ம அதை செஞ்சுருக்கோம். எந்த விதமான ஒரு இன்ஹிபிஷன் இல்லாமல் அதை ஏற்றுக்கிட்டு போய் செஞ்சுருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள் நான், அதாவது அந்த கான்ஷியஸ்னஸ் இல்லாமையே சில விஷயங்கள் பொறுப்பாக நடந்திருக்கு. இப்போ நம்ம செய்கிறது கான்ஷியஸாக செய்கிறோம். நம்ம இப்போ ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மாதம் இல்லை இந்த மைண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா அது கான்ஷியஸாக செஞ்சது. அப்போல்லாம் வந்து கான்ஷியஸ்னஸ் இல்லாமையே சில நேரங்களில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அது இப்போ நினைக்கும் போது நமக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. நம்ம வந்து இல்லை, அது வந்து ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் தட். ஓகே. அதனால் வந்து கோர்ஸ் இதில் நிறைய பேசலாம். இப்போ நான் வந்து எனக்கு அழைப்பு வந்துருச்சு. நல்ல வேளை என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நான் திரும்பி வந்து டைம் இருந்ததுன்னா நான் கலந்துக்கிறேன். நான் இப்போ வந்து மகிழ்ச்சி. தேங்க்யூ தேங்க்யூ சார். இல்ல இல்ல, மற்றவங்க நான் அதை யோசித்து தான் உங்களை கூப்பிட்டுட்டேன். அதான் 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 இல்ல, அதான். சூழ்நிலை நமக்கு தெரியும், ஆமாம் அதனாலதான் ஆமாம். உங்களை கூப்பிட்டேன். நான் வேற ஒன்றும் இல்ல விஷயம். சரி 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 சார், நான் கிளம்புறேன். நான் டைம் இல்லை. ரைட், ஓகே சார், ஓகே. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆர் தேங்க்யூ ஆர். தேங்க்யூ, தேங்க்யூ. ஸ்டீஃபன் சார் சாரி. சார் ஸ்டீஃபன் ஆ, சார் இப்போ பொறுப்புணர்வோட உங்களை இப்போ கூப்பிட்டுருக்காரு. ஆமாம் ஆமாம், அண்டவுட்டட்லி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கிளம்புறேன். தேங்க்யூ ஆர். ஓகே ஓகே சார். வாங்க கோபால் ரத்னன் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு பேசும்போது நம்ம ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்கு. பொறுப்பு இருக்கு, பொறுப்பு துறப்பது அப்படின்ற ரெண்டு விஷயத்துலையும் நாம ஆக்ட் பண்ணுறோம். ஏன்னா எல்லா நேரத்துலையும் பொறுப்போடும் நடந்துக்க முடியாது, எல்லா நேரத்துலையும் பொறுப்பு இன்மையாகவும் நடந்துக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. ஸோ ஜென்ரலாக இந்த குழந்தை பருவம் அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளைகளுக்கு ஆண் பெண் அந்த நிலையில் பெண்களுக்கு சிறு வயதில் நிறைய பொறுப்பு இருக்குது பெண் பிள்ளைகளுக்கு. அதனால தான் அவங்க ஸ்டடீஸில் கூட நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் பிள்ளைகளுக்கு அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த காலகட்டங்களில் வந்துடுது. ஸோ இது வந்து நம்மளுடைய சிஸ்டம். அதே மாதிரி திருமணம் அப்படின்னு திருமணம் அந்த ஸ்டேஜை தாண்டும் போது பொறுப்பு வந்து இருவருக்குமே இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ தற்போது வந்து அந்த சூழ்நிலைகளை நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த இந்த பொறுப்பு அப்படின்னு வரும்போது பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியமாக பேசப்படுகிறது. பங்க்சுவாலிட்டி வந்து அந்த நேரம் தவறாமை அப்படின்றது பள்ளிகளில் என்சிசிலையும் நம்ம இப்போ ஆர்மியிலெல்லாம் பார்க்குறோம். சரியான நேரத்தில் அவங்க திட்டமிட்டு செயல்றதால தான் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுது.
அதே மாதிரி ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட துல்லியமான நேரத்தில் அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பொறுப்பு இருக்கிறது வந்து பங்க்சுவாலிட்டி, அது ஒரு பேஸாக நினைக்கிறேன் நான். அதே மாதிரி ரோட் ரூல்ஸ் அப்படிலாம் பார்க்கும்போது டிரைவிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ஒபே தி லாஸ் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த பொறுப்போட அந்த லாவை மதிக்கிறதால தான் வந்து ஆக்சிடென்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலான்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி பேயிங் டேக்ஸ், ஒரு நாட்டுக்கு நம்ம நம்முடைய வருமானத்தில் பே பண்ணோம்னா அது ஒரு மிக முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியாக கருதப்படுகிறது. நிறைய பேர் அது வந்து எப்படி பைபாஸ் பண்ணலாம்னு பார்க்குறாங்க, சீட்டிங்கும் பண்ணுறாங்க, அந்த மாதிரியும் நடக்குது. ஸோ பேசிக் சிக்ஸ் சென்ஸ் அப்படின்னு பார்க்கணும்னா குப்பை கொட்டுதல். சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம், நான் ஓகே 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 ஏதோ அலாரம் அடிக்குது. அதுதான். அடுத்து யார் பேசுறதுக்கு ரெடியா இருக்கீங்க? அமுதா மேடம் ரெடியா இருக்கீங்களா? அதான் வந்துட்டாங்க ஸ்க்ரீன்ல. அதுவா பேசி முடிச்சுட்டேன் சார், பேசி முடிச்சுட்டோம். அவர் வந்திருக்காரு, பேசி முடிச்சுட்டோம். அமுதா மேடம் 14 பேர் இருந்தாங்க, அதுக்குள்ள எல்லாரும் காணாம போயிட்டாங்க. பதினாலு இல்லையே சார், இதே ஆளுங்க தான் இருந்தாங்க, யாரும் போகல. வந்துட்டேன் சார். வணக்கம் சார், வந்துட்டேன். உங்களதான் பொறுப்பு கூப்பிட்ட கொஞ்சம் சார் என்னை அழைத்தது, பொறுப்பு கொஞ்சம் அழைத்தது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அவர் பேச, கோபாலரத்னம் சார் சரி பேச. சரி 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 சரி, கவனிக்கல சார். பரவாயில்ல. அமுதான்னு நாங்க 2 மணி நேரம் கூப்பிட்டோம் உங்களை, நீங்க இல்ல சார். பொறுப்பு சார், பொறுப்பு. மேடம் கொஞ்சம் பொறுப்போட கவனிங்க. ஆமா, கவனிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டேனே. இங்க ஒரு பொறுப்பு இருக்கு எனக்கு. சரி, சார் வர்றதுக்கு லேட் ஆகும் போல. லதா மேடம், அமுதா மேடம் பேசிட்டுமா? பேசுங்க அமுதா மேடம், நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்க. அதான் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் என்ன சொல்லி கேள்வி கேட்டேன் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார். அதாவது நம்ம பொறுப்பா நடந்துக்குன்னு பல செயல்களை நம்ம பிள்ளைங்க பார்த்து அதை இப்ப ஃபாலோ பண்ணி அது அவங்க பொறுப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்தியை சொல்லுங்க. இல்ல அதை மட்டும் தான் கவர் பண்ணுமா, மத்ததெல்லாம் கவர் பண்ண வேணாமா? இப்போதைக்கு அடுத்த ரவுண்ட்ல வேற பண்ணலாம். ஓ, பிள்ளைங்க வந்து நாங்க சொன்னதை பொறுப்பா ஏற்று நீங்க சொன்னது நடக்கிறாங்க. இல்ல நீங்க சொல்லி எல்லாம் கொடுக்க கூடாது. நீங்க நடந்துக்குத, ஆனா நீங்க சொல்லி இருக்க கூடாது. நீங்க பொறுப்பா நடந்துக்கின செயல்களை பார்த்து அவங்க அதே மாதிரி பொறுப்பா நடந்துக்கினாங்களா, அது எந்த மாதிரி செயல்? அது என் பொண்ணு நடந்துக்குது சார். என்னை பார்த்துட்டு நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி என் பொண்ணு வந்து சமையல்ல இருந்து, சாப்பாட்டுல இருந்து, மற்றவங்களை உபசரிக்கிறதுல இருந்து எல்லாத்துலயும் என் பொண்ணு என்னை பார்த்து நடந்துக்குது. நான் செய்யற எல்லாமே அது வந்து செய்யுது. அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா என் பையன் உணவு விஷயத்துல மாத்திரம் என்ன மாதிரி அதுல எல்லாம் ஒண்ணும் அவன் மாறாம இருக்கான். அது ஒரு பெரிய விஷயம். சில வேற வந்து அவனை பத்தி சொல்லணும் அப்படின்னா வேற என்ன சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சார். சரி, நீங்க என்ன பேசலாம்னு இருந்தீங்க பொறுப்பு பத்தி பேசுங்க. நான் என்ன பேசலாம் அப்படின்னு நினைச்சேன்னா, பொறுப்பு அப்படிங்கிறது தொடக்கத்துல இருந்து ஒரு வேலையை முடிக்கிற வரைக்கும் போறதுதான் பொறுப்பு. அந்த வேலைகளை இப்ப சமையல் பண்றேன் அப்படின்னுட்டு வரும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுப்புல வச்சு இறக்குறது மட்டும்தான் என் பொறுப்புன்னு நினைச்சுக்கிட்டு வருவாங்க. வச்சு இறக்கிட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப அதுக்கு அப்புறம் இல்ல மேடம், நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம என்ன செய்யறோம்ன்றத மட்டும் பேசுவோம். யார் அடுத்தவங்க செய்யாத பத்தி பேசுவாங்க. அதுதான் அத வந்து நம்மளால வந்து பண்ண முடியல. அது ஒரு இது, அது வந்து நம்ம பொறுப்பற்ற நிலையில போயிடுறோமோங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கு. பொறுப்பு அப்படின்னு நான் பண்ற பொறுப்பு அப்படின்னா என் பிள்ளைங்களுக்கு கரெக்டா சமையல் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், எனக்கான வேலைகளை ஒழுங்கா பண்ணணும். அது வந்து நான் எங்கிட்ட இருந்து அது வெளியில போனதுக்கு பிறகு எது எப்படி போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் கொடுக்குற வரைக்கும் முழுசா கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். அததான் நான் என்னோட பொறுப்பா கருதுறேன். அதை வந்து நாம ஒண்ணும் பண்ணிடக்கூடாது. நமக்கான பொறுப்பை நம்ம கரெக்டா செஞ்சிடணும். அவங்க அதை வாங்கி எப்படி செய்யறாங்களோ அது அவங்கள பொறுத்தது. அதுக்கப்புறம் அதை பத்தி கவலைப்படுறதுனால பயன் இல்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன் சார். அதுதான் என்னோட. சின்ன வயசுல எந்தெந்த செயல்கள் எல்லாம் பொறுப்பா இருந்தீங்க?
சின்ன வயசுல எல்லா செயல்கள்லயுமே நான் பொறுப்பா தான் சார் இருந்தேன், படிப்பு ஒண்ண தவிர. அப்புறம் எப்படி டீச்சரா நீங்க? அதாவது எல்லாரும் சொல்ற அளவுக்கு ஹையஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படியெல்லாம் அதெல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையாது. படிக்கிறத ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை ஒழுங்கா எழுதணும், இது மட்டும்தான் எனக்கு தெரியும். எல்லாரை விட நம்ம முதல்ல வரணும்னு நான் எப்பவுமே நினைச்சதே கிடையாது. எல்லாரும் வச்சிருக்கிற மாதிரி நம்மளும் வாங்கணும்னு நான் நினைச்சதே கிடையாது. என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் ஒரு திருப்தியா என்னுடைய வாழ்க்கையை நடத்தினேன். அது சின்ன பிள்ளையில இருந்தும் அந்த திருப்தி தான் இன்னைக்கு வரைக்குமே. அந்த திருப்தியில தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கை முழுமையே இருக்கிறதுல திருப்தி அடைகிறது தான். அப்படிதான் சார் நான் இருந்தேன். மற்றபடி எந்த வேலையா இருந்தாலும் அதை முழுமையா பொறுப்பா எங்க அம்மா கொடுக்கறதெல்லாம் செய்வேன் நான். அதனால எங்க அம்மாவே ஹேங் ஆயிடுச்சு. அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எங்க அம்மா சொல்ற அளவுக்கு நான் இருந்துட்டேன் சார். அது ஒரு திருப்தி உங்க எனக்கு. இன்டர்நெட் சரியாயிடுச்சா? விட்டு விட்டு வந்துகிட்டு இருக்குங்க சார் கொஞ்சம். தெரியுது. இன்டர்நெட் ஆனா எனக்கு வரல. நாங்க ஜியோ தான் போட்டிருக்கோம், அது வரல. இது வேற ஒரு ஏர்டெல் இன்டர்நெட். வேற ஒரு ரூம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ஷன் வரும், கொஞ்சம் கொஞ்சம் வராது. வரும்போது பேசிடலாம் அப்படிதான் ஓடி வந்தார் சார். அதனாலதான் உங்களை முதல்ல கூப்பிட்டோம். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. லதா மேடம் நீங்க வாங்க. பேசுங்க அமுதாம்மா. அப்புறம் நீங்க முடிஞ்சிருச்சுன்னு போயிடக்கூடாது, பொறுப்பா இருந்து கேட்கணும் மத்தவங்களுக்கு தான். முடிச்சுட்டேன். சாப்பாடு கொடுக்கற பொறுப்பெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இனிமே உட்கார்ந்து கேட்கிற பொறுப்பு தான் எனக்கு. சரி சார். ஆ. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி ஸ்டீஃபன் ஐயா அவர்களே. சார், உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வரேன். இப்போ நான் என் பையன் பொண்ணெல்லாம் உங்க பசங்களோட கம்பேர் பண்ணுறச்சு சின்ன பசங்க. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே தவிர இன்னும் குழந்தை அது மாதிரிலாம் ஒன்றும் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. இப்போதைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களை வளர்த்த மாதிரி நாங்களும் வளர்க்கணும். எங்களுக்கு குழந்தை வந்தப்புறம் எவ்வளோ அளவுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, எவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணீங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் கூட என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ரொம்ப பிஸியாக இருப்பார். ஆனால் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் இல்லை சாட்டர்டே அவர் வாக் ஃபாஸ்ட்டாக போகணும்னு கூட நினைக்க மாட்டார். பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அழைச்சிட்டு போகும்போது நிறைய அந்த காலத்தில் இப்போ காலத்தில் கூட நீதி கதைகள் அது இது சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் சொல்ல மாட்டார். லைஃபுக்கு எது தேவையோ அது மாதிரி எதோ பேசுவார். இல்லை சயின்ஸ் பற்றி பேசுவார். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பசங்களுக்கு வாக்கிங் முடிக்கிறதுக்கே தோணாது. அப்பா இன்னும் கொஞ்சம் நடந்து போவோம் அப்படிம்பாங்க பசங்க. அவங்க நல்லா அரவணைச்சு ரெண்டு ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் வச்சுக்கிட்டு நல்லா சொல்லிட்டு போவாங்க. எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பொறாமப்படுவாங்க. ஒரு லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவசரமா கூட்டு, அதை பாருங்க அசோக்குமார் பசங்களை எப்படி அழைச்சிட்டு போறாருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் அவ்வளோ பிஸியா இருந்தா கூட என் பொண்ணு ஒரு பக்கத்து கோயில்ல பாட்டு பாடுவா. அது வந்து ஒரு சாதாரண லெவல் தான் வச்சுக்கோங்க. சும்மா பேசிக் லெவல் கற்றுக் கொடுத்துட்டு அது அப்படியே அரங்கேற்றம், அதாவது கோயிலில் பாட வைக்கிறாங்க நவராத்திரியோ அதுக்கோ. யூ ஒன்ட் பிலீவ், அவரும் உங்க கேட்டகரி தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சாமி கும்பிட மாட்டார்ல. ஜஸ்ட் இப்படி திரும்பின சுவாமி அது திரும்ப கூட மாட்டார். தான் பொண்ணை மட்டும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு பார்ப்பாரு, கை தட்டுவாரு. அப்புறம் இருந்து இவ்வளோ பிஸியா அவங்க மீட்டிங்கை விட்டுட்டு வருவாரு. அவங்களுக்கு பர்த்டேனாலோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனாலோ இந்த மாதிரி இதில் ப்ரோக்ராமில் இருக்காங்கன்னா பாஞ்சுக்கிட்டு வந்து அப்படி சப்போர்ட் பண்ணுவார். அதெல்லாம் பசங்க இப்போ ஃபீல் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளோ பண்ணீங்க அப்படிங்கிறாங்க, நாங்களும் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்போ அமுதா மாட்ட நீங்கள் கேட்டீங்க சின்ன வயசில் நீங்கள் பொறுப்பாக இருந்தீங்களான்ட்டு. அதுக்கு நானும் பதில் சொல்கிறேன். நான் ரொம்ப பொறுப்பாக இருப்பேன். எங்கள் ஸ்கூலில் வந்து எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல, நான் குவார்டர்லி ஆஃப் இயர்லி போதெல்லாம் அந்த கொஷின் பேப்பர்லாம் இருக்குல்ல, இப்போ 5 பேப்பர் இல்லையா நமக்கெல்லாம், இப்போ ரொம்ப கிடையாது இந்த பசங்க மாதிரி. தமிழ் இங்கிலீஷ் மட்டும் 2 பேப்பர், ஃபர்ஸ்ட் பேப்பர் 7 பேப்பர் கொஷின் பேப்பரையும் ஃபுல்லாக எழுதணும். அது மாதிரி 3 டைம் எழுத சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுவேன் நான், அந்த இன்னைக்கு லாஸ்ட் டே எக்ஸாம் முடிஞ்சதுன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இன்னைக்கே ஆரம்பிச்சிருவேன் நான். ஒரு 3 நாள்ல எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எழுதி 3 நாள் 2 நாள் 5 நாளுக்குள்ள முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரீ ஆவேன். அதெல்லாம் அவ்வளோ பொறுப்பாக இருப்பேன். மிஸ்டேக் ஏதாவது ஆனதுன்னா திரும்ப கரெக்டாக இது பண்ணி பண்ணுவேன். அது மாதிரிலாம் எல்லாம் பொறுப்பாக இருந்திருக்கேன் சார்.
அப்புறம் ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்தாங்கன்னா காலேஜ் கரெக்டா காலேஜ் பண்ணிடுவேன். காலேஜ்ல லெக்சர் அடிக்கும் போது என்ன சார்? காலேஜ்ல லெக்சர் அடிக்கும் போது லெக்சர் அடிக்கும் போதுன்னா நீங்க கலீக்ஸோட சொல்றீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி? உங்க காலேஜ் அதான் சார், கலீக்ஸோடவா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி? ஸ்டூடெண்டோட ஸ்டூடெண்ட்ஸோடனா நான் பொறுப்பா இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கணும், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம், ஆன்சர் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் நிச்சயமா பண்ண முடியாத மாதிரி வரும் காலேஜ் லெவலுக்கு. அப்ப ஐ வில் டெல் யூ டுமாரோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிமே, ஏன்னா மறுநாள் கிளாஸ் இல்லாம கூட போகலாம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு ஒரு வேர்டும் யூஸ் பண்ணுவேன். ஐ வில் டெல் யூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிம்பேன். அது மாதிரி போன அன்னைக்கு அது ரெடி பண்ணி நான் வச்சுப்பேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அவளுக்கு கண்டிப்பா சொல்லிடுவேன். ஒருவேளை ஸ்டாஃப் ரூம்க்கு வரும்போது அந்த பொண்ணு மீட் பண்ணா கூட எனக்கு தாங்காது. அவளை கூப்பிட்டு வச்சு ஃப்ரீயா இருந்தான்னா, ஏன்னா அடுத்தடுத்த கிளாஸ் இருக்கும் இல்லையா, ஃப்ரீயா இருந்தான்னா நான் சொல்லிடுவேன். அதர்வைஸ் கிளாஸ் ரூம்ல சொல்றது ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதர்ஸ் ஆல்சோ வில் நோ அந்த பொண்ணு கேட்டது அப்படின்ட்டு நான் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதுல இருப்பேன். ஓகே, மகிழ்ச்சி. ரவி சார். நான் அப்புறம் பேசுறேன். நீங்க அப்புறம் பேசுறீங்களா? சிவகுமார் சார் வணக்கம் சார். பேசுறீங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த அதிகாரமும் பொறுப்பும் ஒவ்வொரு வயசு அதிகாரம் வர்றப்போ பொறுப்பு அதிகமாகுது. அது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் மாறுது. அப்படின்னு குழந்தையா இருந்தது கல்லூரி படிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பொறுப்பு இருந்தது, எனக்கு அதிகாரம். வேலைக்கு போய் வயசுல இருந்த காலத்துல எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை, எந்த அதிகாரம் இல்லை. குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பொறுப்பு வந்தது. அதிகாரத்துல வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சூப்பரண்டர் லெவல்ல வரைக்கும் எனக்கு பொறுப்பு அதிகாரம் இருந்தது, ஆனா பொறுப்பு அதிகமா இருக்கு. அதிகாரம் மேல் லெவலுக்கு போறப்பதான், பச்சையத்துல கையெழுத்து போடுறப்பதான் என்னோட அதிகாரத்தை உணர்ந்த ஒரு கடுமையான ஒரு நிர்வாகியா இருக்காரு. அதாவது டிசிப்ளின் நேரத்துக்கு வரணும், நேரத்துக்கு முடிஞ்சுட்டு தான் வரணும். நோ அரட்டை, நோ டீ டைம், அந்த சரியா இருக்காது. 10 ஃபைல் இன்னைக்கு வரணும், கொடுத்த 5 டார்கெட் முடிக்கணும்னா முடிக்கலாம். இல்லைனாக்கா கடுமையாக ஆல் மை கேரியர் ஐ வாஸ் ஏ டிசிப்ளைன்ட் ஆஃபீஸர். அதனாலேயே எனக்கு ரொம்ப பேர் பிடிக்காது. குடும்பத்துல அப்படிதான் இருந்தேன். காலைல வயசு 4 மணிக்கு இருந்து ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் ஆரம்பிக்கிறப்போ வேலைக்கு போனாங்கன்னா, ஈவினிங் ஆல் இண்டியா ரேடியோ தமிழ் நியூஸ் ஆரம்பிக்கிறப்ப வீட்டுக்கு வருவோம். 4ல இருந்து 6 மணிக்கு அவங்க சமையல் பண்ணுறது. அதுக்கப்புறம் குழந்தைங்க நான் ரொம்ப கடுமையா இருந்தது. சீக்கிரம் குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், 3 பேரையும் நான் பேக் பண்ணி அனுப்புறப்போ கொஞ்சம் கடுமையா தான் இருந்திருக்குன்னு தோணுது குடும்பத்துல. அதனால அந்த குழந்தைகள் அந்த பொறுப்போடு இருக்கிறாங்க. இங்கே போறப்போ ஆகட்டும், வெளியே போறப்போ டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணலாம். வெளியே போறதுக்கு டைம் லிமிட் வச்சுக்கிறாங்க. ஆஃபீஸ் போறப்போ அவங்க டைம் லிமிட் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் எங்கிட்ட கருத்து போறோம். ஈவன் நம்ம சாப்பிடுறப்ப கூட வீட்டுக்குள்ளே அதில் எவ்ரிபடி அம்மாவுக்கு சமையல் பண்றதா வேலை. அதுக்கப்புறம் ஓவர் டைம் எல்லாம் கீழே உட்காந்து சாப்பிடணும். ஒருத்தர் கொண்டு வரணும், ஒருத்தர் தட்டு கொண்டு வரணும், ஒருத்தர் கரண்டி கொண்டு வரணும், ஒரு தண்ணி கொண்டு வரணும், எல்லாம் மூடிக்கணும். சாப்பிட்ட பிறகு ஒருத்தர் எடுத்து போடணும், ஒருத்தர் எடுத்து கழுவணும், ஒருத்தர் எடுத்து. இது ஆல்மோஸ்ட் சில்டர் மேரேஜ் லைஃப் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இப்போ வீட்டுல இருக்க பையனுக்கு நான் கொடுத்த அந்த டாஸ்க், சின்ன வயசுல கொடுத்த டாஸ்க், நைட்ல வீட்டை கேட்டை பூட்டிட்டு சாவி மாட்டுறது ஒரு வேலை. அப்பா மாட்டிட்டு அங்க இருப்பாங்க, இல்ல அண்ணன் மாட்டிருப்பாங்க, தங்கச்சி மாட்டிருப்பாங்கன்ற வேலை. கடைசியா படுக்கிறப்போ வீட்டை பூட்டி சாவி கொண்டு வந்து உள்ள எங்க வைக்கணும் வைக்கணும். 2 கேட்டு பூட்டணும்னா 2 கேட்டுக்கு பூட்டணும். வீட்டை சுத்தி இருக்க மெயின் ரோட் கேட்டு, படிக்கட்டு ஏறி வர்றப்போ நம்ம கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 கேட்டு ஒரு வச்சு சாவி அவங்கள்ட்ட கொடுத்து அவன் கூட்டிட்டு வேலை இன்னைக்கா மெயின்டைன் பண்ணும். அதே போல அவனுக்கு கொடுத்த டாஸ்க், காலைல எழுந்து சம்பு போட்டு விட்டணும், சம்பு மோட்டர் ஏற்றி விட்டணும். ஃபில்லப் ஆனதுதான் அதை இறங்கும். மறுபடியும் ஈவினிங் மறுபடியும் செக்அப் பண்ணணும். மறுபடியும் சம்பு தண்ணி 3 டேங்க். டெனன்ஸுக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க, நமக்கு தண்ணி நிறைய இருக்கு. தண்ணி 10 ரூபா குறையே இருக்கக்கூடாது. அது மாதிரி அந்த
டாஸ்க்கை நான் சின்ன வயசுல ஃபிக்ஸ் பண்ணது இன்னைக்கு வரைக்கும் அவன் ஃபாலோ பண்ணிட்டு வரான். என் வயசு ஆக்சுவலி அவங்க சமையல் பண்றதே வேலை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓவர் டேக் போதும், அவங்க அளவுக்கு அவங்க அதிகமாக செய்யறாங்க. அது அவங்களே பரிமாறணும், அவங்களே கொண்டு வந்து வைக்கணும், அவங்களே சாமான எடுத்து போடணும், அவங்களே செய்யணும், எல்லாம் கொடுக்கறதே இல்லை. நாங்க பகிர்ந்திருக்கிறோம். as a responsible officer ஆகும், as a responsible family head ஆகும், I maintain some discipline, also authority. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்ல விஷயம் சொன்னீங்க. எத்திக்ஸ் வந்து ஒரு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். யார் ஸ்ரீதர் சார் பேசுறீங்களா, ரவி சார் பேசுறீங்க? ஸ்ரீஜா சார் பேசுறேன் சார், பெரியவங்க எல்லாம் பேசுறோம். அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா தான் போவேன். வணக்கம். ரவி சார், இப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னால் நானும் பேசினேன், பெரியவங்க எல்லாம் பேசணும் சொன்னீங்க. ஆமா, நீங்களும் பெரியவங்க தானே. இல்ல, பேரம்பேத்தி அதுக்குதான் நான் அது மனக்கட்டு சொல்றேன். ஓகே இல்ல, பேரம்பேத்தி எடுக்க சார் போறீங்க. சார் வணக்கம் சொல்லிட்டாரு, ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் உங்க 2 பேரும் ஏஜ் விஷயத்தை அப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கலாம். வாங்க சார். ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து இட் நெவர் எண்ட்ஸ். ஆக்சுவலா இட் ஷுட் நாட் எண்ட் ஆல்சோ. எந்த ஏஜ்லையுமே சின்ன குழந்தைலேருந்து என்ன நீங்க பண்றீங்களோ கடைசி வரைக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யூ ஷுட் நாட் கிவ் அப். அது என்ன இன்டர்ஃபரன்ஸ் வந்தாலுமே யூ ட்ரை டு கன்வின்ஸ் அண்ட் சி த பெஸ்ட் திங். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சின்னதுலன்னு பார்த்தோம்னா மற்ற எல்லாம் சொன்ன மாதிரி வி ஆர் ஆல் நாட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் ஆர் கோல்டன் ஸ்பூன். எல்லாமே வாழ்க்கையில் அடிபட்டு வந்தது தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுன்னா, நான் சின்ன குழந்தையா சின்ன பையனா இருக்கிறப்பவே வீட்டில் 4-5 பேர் இருந்தால் கூட ஐ டுக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா என்னுடைய ஃபாதர் வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு டூ இஸ் ஜாப். ஸோ அதனால் அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து நானே வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டேன். அவர் என்ன பண்ணுவார்னு பார்ப்பேன், நான் அதெல்லாம் பண்ணுவேன். ஸ்கூலில் படிக்கிறப்போ சரி, அவருடைய வேலையை அதெல்லாம் பண்ணுவேன். கடைக்கு போகிறது, பெட்ஷீட்ஸ் கொண்டு கொடுக்கறது, ப்ளஸ் வீட்டுக்கு என்ன தேவையோ பண்ணுறது. ஸோ அது மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ டேக்கன். காலேஜில் வந்தப்போ என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் நாட் ஸ்பெண்ட் த மணி ஜஸ்ட் லைக் தட். ஏன்னா இதெல்லாம் ஹார்ட் ஏர்ன்டு மணி கொடுக்கறது இல்லையா, அதனால் அதுவும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடுத்து படிப்பு நல்லா படிச்சது. எப்போவுமே படிப்பில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் டு செகண்ட் ரேங்க், காலேஜிலேருந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் இதுதான் எப்போவுமே என்னுடைய இது. மேக்ஸிமம் சில சமயம் தேர்ட் ரேங்க் அம்மா கிளாஸில் வரணும்பா. அவங்களுடைய கோல் கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்துரு, கடைசியில் முடிக்கிறப்ப 3 டிகிரி 3 தொப்பி வாங்கணும்பாங்க. ஸோ அது பிரகாரமே பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி அது முடிச்சாச்சு. கிளாஸில் வந்து எப்பவுமே ஃபஸ்ட் செகண்டு. அது வர்றதுனால வந்து டீச்சரும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. கிளாஸில் லீடராக வச்சுக்குவாங்க, இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களும் எனக்கு சில சமயம் அடிஷ்னல் ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வீட்டில் படிக்கிறத காட்டிலும் அந்த ஒர்க்கே கொஞ்சம் சில இதெல்லாம் பார்த்துக்கணும். அதனால சின்னதுலேருந்து எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து ஒரு பிடிச்ச விஷயமா போயிடுச்சு. கடைசியில் படித்து காலேஜ் வேலைக்கு போகிறப்போ சரி, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்பவே எடுத்துக்கணும். எடுத்து பண்ண வேண்டிய ப்ராப்பராக ரெஸ்பான்சிபிளாக பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னம்னா, என்னுடைய ப்ரொமோஷன்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது. அது 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 பிகாஸ் ஆஃப் அதனால் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அதாவது நான் ஒரு கம்பெனியில் வந்து ஜஸ்ட் ஜூனியர் கெமிஸ்டர் தான் ஜாயின் பண்ண அந்த காலத்தில். இருந்தாலும் ஃபஸ்ட்டு 1 இயர்லேயே வந்து தி ப்ரமோட்டட் டு சீனியர் கெமிஸ்டர். அதில் எம்டியே பார்த்துட்டு என்னடா இப்போ தான் வந்து அது இத்தனைக்கும் ஐ ஸ்பெண்ட் 2 இயர்ஸ் இன் 1.5 இயர்ஸ் இன் காலேஜ் as அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்தேன். இருந்துட்டு ஐ கெட் இன் டு இண்டஸ்ட்ரி. ஏன்னா அது காலேஜ் லைஃப் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஏன்னா ரொம்ப எந்தூசியாசமாக இல்லை, ஒர்க் லோடும் கிடையாது, ஒன்லி 14 hours இன் எ வீக். ஸோ அதனால் ஐ ஃபைண்ட் தட் ஐம் மிஸ்ஸிங் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்ண அப்போவே. ஸோ தென் ஐ வென்ட் டு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறப்பவும் ஆன் மெனி அக்கேஷன்ஸ் அண்ட் எவ்ரி ஜாப் எவ்ரி அசைன்மெண்ட் எது எடுத்தாலுமே அதை ரெஸ்பான்சிபிளாக பண்ணுவேன். அப்போ என்ன ஆகுன்னா, கூட இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து தே ஆல்சோ ட்ரை டு மடிவு. ஏன்னா ஒரு வேலை வந்து பண்ணுறப்ப உங்கள் நீங்கள் மட்டும் அச்சீவ் பண்ண முடியாது. இதெல்லாம் ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரி வந்தீங்கன்னா டீம் ஒர்க் மாதிரி ஆயிரும். கடைசியில் நீங்கள் பண்ணினாலும் சில பேர்லாம் லேப் அட்டெண்டன்ட் ஹெல்ப் பண்ணணும், அவன் பாட்டுக்கு அந்த கண்டிஷன் சரியாக வராது. அது மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம பண்ணுறதை பார்த்துட்டு தே ஆல்சோ இன்வால்வ் இன் தட். இது வந்து கடைசி வரைக்கும் இருந்தது. நான் ஈவன் ஆப்பிரிக்கா போனப்போ கூட இந்த மாதிரி ஒரு எம்டி ஆனப்போ கூட என்ன ஆகுதுன்னா, யாரையுமே நான்
கத்தி பேச மாட்டேன். ஐ நெவர் டுக் எனி அத்தாரிட்டி. அதுதான் என்னுடைய இது வீக் பாயிண்ட்டோ ஸ்ட்ராங் பாயிண்ட்டோ தெரியல. எப்போவுமே சோபர் தான், எப்போவுமே அமைதியாக தான் பேசுவேன். என்ன தப்பு பண்ணாலும் சரி ஓகே அப்படி சொல்லி அதுக்கு உண்டான என்ன அட்ரஸ் பண்ணான்னு கேட்பேன். அப்படி இருக்கப்ப என்னாச்சுன்னா எல்லா டீம் மெம்பர்ஸுமே எல்லா சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிளாப்லா என்ன ஒரு எம்டிஆர் நிறைய ஃபீல்டு பண்ணுவீங்க இல்லையா, எல்லாமே பேசுகிறப்ப எல்லாத்தினுடைய கிரீவன்சஸ் நான் ஃபர்ஸ்ட் கேட்டுருவேன். நான் கேட்டுட்டு தென் ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படி என்னுடைய சஜஷன் சொல்றப்ப என்ன ஆகும்னா தென் என்னுடைய சஜஷன் ப்ளஸ் அவங்களுடைய ஓன் சஜஷன் போட்டு நாங்கள் ஸோ அதனால ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து அதாவது மற்றவங்க ரியலைஸ் பண்ணி பண்ணக்கூடாது. நம்ம பண்ணுறது வந்து அவங்களுக்கு தெரியணும். ஓகே இந்த மாதிரி பண்ணுனா நம்ம நல்லது, அவங்களுக்கும் நல்லது, கம்பெனிக்கும் நல்லது, சிஸ்டத்துக்கும் நல்லதுன்னு பண்ணிட்டு போயிட்டு வச்சுங்களேன். ஸோ இது ஸ்கூல் படிக்கிறப்போ சரி, நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளெல்லாம் வளர்க்குறப்போ எல்லாத்துக்கும் நிறைய இந்த மாதிரி நான் அடிக்கடி சின்ன பண்ணுவோம். குழந்தை டூர்லாம் போயிட்டு வந்தேன்னா நார்மலி யூஸ் டு நெரேட் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன். அது வந்து என்னோட கேட்பான். இப்போ கூட நிறைய போயிட்டு வந்தேன் அப்படி என்ன பண்ணுறது நடந்தது என்னது கேட்பாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அது அவங்களுக்கு என்னென்னா அது ஒரு மோட்டிவேஷன். அது அவனுடைய லைனில் வந்து அது மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி என் பொண்ணும் கேட்பான். ஸோ அதனால் அதை தே வில் இன்கல்கேட் சம் ஆஃப் த குட் குவாலிட்டிஸ். நாட் எவ்ரி திங் இஸ் குட் பட் வாட் தே கேன் அடாப்ட் டு தேர் லைன் அதை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். பட் அதே சமயத்தில் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக ரொம்ப பண்ணாலுமே யூ ஹாவ் சம் நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்குது. அது ஐ ரியலைஸ்ட் இட் இன் த லேட்டர் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிட்டோம் அப்படின்னம்னு, பட் இட் வில் ஹிட் யூ சம்வேர் எல்ஸ். அது தட் இஸ் ஆல்வேஸ் த திங். எப்படி சொல்லுவாங்களே எவரி பாசிட்டிவ் நியூட்டன் லா மாதிரி எவரி பாசிட்டிவ்க்கு நெகட்டிவ் இருக்கிற மாதிரி. பட் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாலுமே சில சமயம் சில சமயம் நெகட்டிவ் இது நம்மளை வந்து அடிப்படை வைக்கும். அப்போ வந்து அது அஃப்கோர்ஸ் தட் இஸ் ஆல்ரெடி தி சாப்டர் இஸ் ஓவர். அப்போ லேட்டர் யூ ரியலைஸ் மேபி டூ மச் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்க தோணும். அது வந்து ஐ ஃபெல்ட் இட் மெனி இயர்ஸ் பிஃபோர் பட் தட் இஸ் அ ஃபேக்ட். ஸோ அதனால ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வச்சுக்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுறது என்றைக்குமே நல்லது தான். ஸோ சில பேர் சம்படி கால் தே கால் செல்ஃபிஷ் அப்படிம்பாங்க. பட் செல்ஃபிஷாக இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. பட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வச்சுக்கிட்டு வாட் இஸ் குட் வாட் இஸ் பேட் அப்படின்ட்டு பண்ண யூ ஹேவ் ஓன் பவுண்டரி. அதை வச்சு பண்ணுறப்ப தான் இட்ஸ் ஸ்டில் குட். when you exceed your boundary என்ன ஆகும் அப்படின்னம்னா then you lose கான்சியஸோட பண்ணாலுமே யூ டோன்ட் நோ வாட் த நெகட்டிவ் இம்பேக்ட் இஸ் கோயிங் டு ஹிட் யூ. அது நம்ம மறந்துடுவோம். ஸோ அதனால வந்து ஒரு பவுண்டரியை வச்சுக்கிட்டு இருக்கணும். சம் அமௌண்ட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறப்ப. ஸோ இதுதான் ஐ வுட் லைக் டு டெல் யூ. நத்திங் எல்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். தேங்க்யூ சார். தேங்க்யூ மச். செந்தில்குமார் சார் வாங்க. ரவி சார் வாங்க. சார் முதல்ல நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது நம்மகிட்ட வந்து பசங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக நான் ஏதாவது ஒரு செய்யணும்னா என்னென்ன ஒரு ஃபங்க்ஷன்னா என்னென்ன ஐட்டம் போடணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி அந்த இதை வந்து பசங்க இன்னும் பசங்க இல்லை பையன் இன்னும் ஃபாலோ பண்ணுறான். இந்த அக்கௌண்ட்ஸு நான் டெய்லி என்னென்ன சில எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸ் எழுதுகிற வழக்கம். ஸோ அதையும் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி இந்த யூனியனில் கிளப்பில் இந்த மாதிரிலாம் செக்ரட்டரியாக இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணால் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் இது பண்ணி இது பண்ணுறோம். ஸோ அதே இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணால் என்னென்ன பண்ணோம் சார் லிஸ்ட் பண்ணி இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுல மை சன் இஸ் ஃபாலோயிங் தட்டு. ஸோ பொறுப்புணர்வு பொறுத்த வரைக்கும் அதுதான். இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். ஆனால் இந்த பொறுப்புணர்வுன்ற தலைப்பில் நான் சொல்ல வந்தது என்னென்னா தனிப்பட்ட பொறுப்புணர்வு கொஞ்சம் இருக்கணும், சமூக பொறுப்புணர்வு இருக்கணும், அலுவலக பொறுப்புணர்வு கொஞ்சம் இருக்கணும். இதில் தனிப்பட்ட பொறுப்புணர்வையும் அலுவலக பொறுப்புணர்வையும் பெரும்பாலும் எல்லாரும் பண்ணிடுவாங்க. ஆனால் எவ்வளோ பேர் சமூக பொறுப்புணர்வோடு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். பொது இடங்களில் நம்ம நிறையா விஷயத்தில் பார்க்குறோம், ட்ரெயினில், பஸ்ஸில், ஈவன் மெட்ரோவில் கூட. ஸோ அவங்க தங்களோட பொறுப்பை உணராமல் நிறைய போகிறதால அதில் பயணிக்கிற பேசஞ்சருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் தனிப்பட்ட பொறுப்புணர்வில் நீங்கள் இந்த என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனல் இது நான் என்ன சொல்லணும்னா 1975க்கு முன்னாடி சென்னையிலலாம் வந்து ரொம்ப தண்ணி பஞ்சம் வந்தது. ஸோ அந்த தண்ணி பஞ்சம் வந்தப்போ நான் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தள்ளி சைக்கிளில் போய்ட்டு தண்ணி இங்கே கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்கணும். ஸோ அதை வந்து நான் பொறுப்புன்னு சொல்லி நினைக்காம ஒரு மகிழ்ச்சியாக தான் அதை செஞ்சேன். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தெல்லாம் வீட்டில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பஞ்சம் இல்லாமல் இருந்தது. என்கிட்ட ஒரு 30 பேர் 40 பேர் ஒரு காலனியில் இருக்கணும். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்தது. ஏன்னா
அது மிட் நைட்டில் தான் போய் எடுத்துகிட்டு வரணும். 12 மணிக்கு மேலே தான் தண்ணி வரும். 12 மணிக்கு மேலே போயிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி இது. இதான் சார் நான் சொல்ல நினைத்தது. ஓகே, நீங்கள் சொன்னதில் கவர் ஆச்சா என்னன்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த தண்ணி பஞ்சத்துல எல்லாருமே பொறுப்பா நடந்துக்கணும், இல்லைன்னா தண்ணி கிடைக்காது சார், வழி கிடையாது. வீட்லயும் வந்து நமக்கு தண்ணி பிடிக்கலன்னா நம்மள வறுத்து எடுத்துருவாங்க. அதனால வேற வழி கிடையாது. தண்ணி பஞ்சம் நேரத்துல அது நமக்கு என்னெல்லாம் எங்கெல்லாம் தண்ணி கிடைக்குன்னு பார்த்து போய் கொண்டு வர்றது ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அது வேற வழி கிடையாது. நிறைய அதை பத்தி சொல்லல சார். தண்ணி பஞ்சம் வந்தப்போ எம்ஜிஆர் ஜேபிஆர் வாஸ் தி மினிஸ்டர் ஃபார் இது. ஒவ்வொரு ஏரியாலையும் பெரிய பெரிய டேங்க் கொண்டு வந்து இருக்காரு சார் தெருவில். ஒவ்வொரு தெருவுக்கும் கிட்டத்தட்ட அடையாளமே ரொம்ப நாள் இருந்தது. அது தண்ணி விடுற நேரத்துல வந்த பிறகு எல்லாரும் போய் பிடிக்கணும். அதுக்கு ஆர்கனைசேஷன் என் பொண்ணு பையன் எல்லாரும் வரணும். பூச்சியமே படக்கூடாது தண்ணி பிடிக்கிறதுக்கு. எல்லாரும் 4 குடம் பிடிக்கணும், 4 குடம் எடுத்துட்டு வரணும். 4 குடம் எடுத்து வைக்க நான் 3வது பையெல்லாம் பூச்சி போடுவான். அது லைட் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அது ஒரு அவமானம் கூட நினைச்சேன் உண்டு. நான் விட மாட்டேன். இட் இஸ் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நாங்களும் தூக்கி தர முடியும், அம்மாவை தூக்கி தர முடியாது. போய் நெல்லு வாங்கிட்டு வந்த காலெல்லாம் உண்டு. அது ஒரு மறக்க முடியாத தண்ணீர் பஞ்சத்தை நாங்க சமாளித்தது பெரிய விஷயம். அந்த டேங்க் ஆயிரம் ஜேபிஆர் கொண்டு வந்து வச்ச டேங்க் எல்லாம் ஒவ்வொரு ஒரு பெரிய அளவுல டேங்க் ரொம்ப நாளா இருந்தது. இப்பதான் எடுத்துட்டாங்க. தேங்க்யூ. மற்றவங்க பேர் சாரி. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. இடையில நுழைஞ்சது சாரி. இடையில பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. செல்வகுமார் சார் சார் வந்தாரு. கணேசன் சார் இருக்காங்க. ஓகே, கணேசன் பேசுறீங்களா? வாங்க சார். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சியில என்ன கலந்து கொள்றதுக்கு எங்களை அனுமதி கொடுத்ததுக்கு நன்றி. இப்பதான் நான் ரீசெண்டா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிச்சேன். எல்லாருக்கும் தெரியும், என் பொண்ணுடைய மேரேஜ். அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி முடிச்ச உடனே எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப். அது ஆக்சுவலா ரெஸ்பான்சிபிலிட்டின்றத விட இப்ப பொண்ணுக்கு மேரேஜ் நடக்கிற ஸ்டேஜ் இருக்கு. ஆனா அது ஃபைனலைஸ் ஆகலன்ன உடனே அது ஒரு ப்ரெஷர். அது இன்னைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு, ஆனா அது நடத்த முடியலையேன்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரெஷர். ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கேரி அவுட் பண்ண முடியலன்னா ஒரு ப்ரெஷர் வருது. இது நிறைய நிகழ்ச்சியில வரும். இது கொஞ்சம் மேஜர் இது. அப்புறம் அப்படி பார்த்து நகைச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி எனிவேர் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரெஷரும் வருது. அந்த ப்ரெஷரை நம்ம கொஞ்சம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு எமோஷனலி பேலன்ஸ்டா இருக்கணும். அது ஒண்ணு. இனி இவரு சார் ஸ்ரீபர் சார் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருந்து பசங்க என்ன கத்துக்கினாங்க அப்படின்றது பார்க்கும்போது, என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் டிஃபரன்ஸ் ஒரு 10 years, 9.5 years டிஃபரன்ஸ். நான் எப்படி எங்க பொண்ணுங்களுக்கு நாங்க எப்படி ஒரு நிகழ்ச்சினா ட்ரெஸ் எடுக்கிறது, ஒரு ஃபெஸ்டிவல்னா ட்ரெஸ் எடுக்கிறது, ஒரு காலேஜுக்கு எடுத்துன்னு போய் சேர்க்கறதுனா எப்படி அப்படி பண்ணதை இப்போ என் பொண்ணு என் பையனுக்கு பண்றான். அது 10 years டிஃபரன்ஸ் இருக்கவே ஒரு ஸ்கூல் இதெல்லாம் படிப்பு சம்மந்தப்பட்டு ஏதாவது டிஸ்கஸ் பண்றது, அதெல்லாம் என் டாக்டர் அப்படியே அது சொல்லி கொடுக்காம தானே வருது. தானா அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது, அவனை பாத்துக்கிறது, அவனை நீட்டா இருக்கணும்னு பாக்குறது, ஒரு சொசைட்டில நீட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு. நான் என்எல் பண்ணி டிஎஸ் சர்க்கிள்ல முதல்ல செக்ரட்டரியா இருந்தேன். அப்போ இந்த கொரோனாக்கு முன்னாடி நாங்க நடத்தின ராமு சார்லாம் இருந்தோம். அப்போ 2 பேரும் வந்துருவாங்க. என் பொண்ணும் பையனும் வந்துடும். என் பையன் குட்டியா இருப்பான், ஓடி ஓடி சுத்தி வருவான். ஆனா என் டாக்டர் ரெஸ்பான்சிபிளா அந்த மெம்பர்ஸ் எல்லாம் வர வச்சு அவங்கள என்ட்ரி போட்டு அவங்கள ஸ்பீச்சுக்கு இது ரெடி பண்றது அதெல்லாம் பண்ணுவா என் டாக்டர். அதே மாதிரி என் பையனும் அது நான் அந்த ஸ்பீச் அந்த சின்ன வயசுல கொடுத்ததால தான் அவன் எதனா ஒண்ணு இப்போ எல்லா இடத்துலயும் அவன் ஸ்கூல்ல கூட அவன் பேசணும்னாக்கா எல்லாரும் அப்ரிசியேஷன், அவங்க பிரின்சிபல்ல இருந்து அப்ரிசியேஷன் வந்துடுது. நிதிஷ் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசணும், இருக்கிறதுல டாப் ஆகணும் தான் அப்படின்ற மாதிரி. இப்போ ரீட் ஃபோர்ட்ல ஒரு நாள் ஒரு இது கொடுத்தாங்க. அப்போ கூட நிறைய கமெண்ட்ஸ் நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினீத் சார் எல்லாம் பார்த்தாரு. ரொம்ப ஒரு இதா இது தானா சொல்ற மாதிரி நம்மளை பார்த்து அவங்க கத்துக்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு தெரியல, நடக்குதுலாம் அந்த மாதிரி இருக்குது. லைஃப்ல நான் சின்ன வயசுல இருந்து நான் ரெஸ்பான்சிபிளா இருந்திருக்கேன் என் ஃபேமிலிக்கு. என் சிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் மேரேஜை நான் தான் ஃபைனலைஸ் பண்ணேன்.
ஐ மீன் நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன், அதெல்லாம் பண்ணேன். ஆனா ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும்போது நம்ம என்ன பண்றாங்க, நம்மளை சுத்தி இருக்க சொசைட்டியோ இல்ல ரிலேஷன்ஸோ நம்ம மேல சாஞ்சிடுறாங்க. நான் அதுல ஒரு பெரிய அடிபட்டேன். நான் வந்து எங்க அக்காவுக்கு வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணி, எங்க அக்கா மேரேஜ் பண்ணி எல்லாம் பண்ணேன். அப்புறம் அந்த குழந்தை ப்ராசஸ் வந்தப்போ குழந்தைய தந்து வீட்டுல விட்டாங்க. அது அவன் அம்மாவை பொண்ணு இருந்தாங்க. ஆனா இதை நான் ஓவர் ரெஸ்பான்ஸ் குழந்தைங்கலாம் பேம்பர் பண்றது அந்த டாக்டர் கூடும்போது நான் இருந்ததால கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, எங்க அக்கா அந்த குழந்தைய வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லி குழந்தைய எங்கிட்ட விட்டு போயிட்டான். நான் வந்து பேச்சுலர் அப்போ. ஆனா எங்க அம்மா அப்பா எங்க அண்ணன் மேரிடு, அவ பேச்சுலர், நான் இருக்குது. குழந்தைய வந்து இவன் பார்த்துப்பான்னு சொல்ற மாதிரி எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு, டைரக்டா சொல்ல என்கிட்ட சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. அது என்னாச்சு, கொஞ்ச நாள்ல பொறுத்து குழந்தை வளர வளர வாட் ஹேப்பன், எனக்கு மேரேஜ் ஆகும்போது ஒரு கிளாஷ் வந்தது, ஒரு ஃபேமிலி இது வந்தது, ஒரு குழந்தை ஒண்ணு வளருது அப்படின்ட்டு. லாஸ்ட்ல என்னாச்சு, அந்த மாதிரி சார்ந்ததால அந்த பையன் வந்து அவன் வளர முடியாத போயிடுச்சு. சரியா நல்லா ஒரு எஜுகேட்டிவா வளர முடியாத போயிடுச்சு. ஸோ எனக்கு அப்பதான் லைஃப்ல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எங்க எடுத்துக்கணுமோ அங்க எடுத்துக்கணும். மேல எல்லாத்தையும் நம்ம மேல டெபெண்ட் ஆயிட்டாக்கா அவங்களுக்கு நம்மளுக்கும் வந்து ஏணி வந்து நம்ம மேல சாஞ்சிற மாதிரி ஆயிடும். அது நான் என்னோட லைஃப்ல நான் அனுபவிச்சேன். அது ஆக்சுவலா முக்கியமா அது சொல்லணும்னு தான் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் நினைக்கிறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஒரு குரூப் இருக்கு, ஒரு சொசைட்டி இருந்தா ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும். ஆனா ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தனா அங்க நம்ம வந்து உஷாரா இருக்கணும். இல்லைன்னா தே டிபெண்ட் ஆன் அஸ். ஆபீஸ்ல கூட அப்படிதான். நீங்க ரொம்ப ஒர்க் பண்ணீங்க வச்சுங்களேன், கடைசியில் என்ன பண்ணா எல்லா ஒர்க்கும் கொடுத்துரும், கணேசன் பார்த்துப்பாரு அப்படின்றாங்க. அப்போ நம்ம வந்து சஃபரர் ஆயிடும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் இங்க ரெக்கார்ட் பண்ண விரும்புறேன். அதர் திங்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது நல்லதுதான். அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு உதவியா இருக்கிறது நல்லதுதான். ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சீதரசா சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் லைஃப் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதான் செய்யும். லைஃப்க்கு லேர்னிங் வந்து இஸ் அண்டர்கோயிங் ப்ராசஸ்னாக்கா அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி லைஃப் ஃபுல்லா வந்து இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாவது ஒரு ஏரியால நிறைய இருக்கு. இப்போ என் ஒய்ஃப் என்ன பண்றானோ அதை என் டாக்டர் பண்றான். இப்போ நான் வந்து ஒரு டயட்டா ஃபாலோ பண்ணுன்றது எனக்கு பண்ணி கொடுப்பாங்க எங்க ஒய்ஃப். என் ஒய்ஃப் இல்லாத சமயத்துல என் டாக்டர் வந்து கரெக்டா எனக்கு டயட்டா கரெக்டா பார்த்துப்போம். கரெக்டா டயட் அப்பா ஃபாலோ பண்றாரா, இது பண்றாரா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா பார்த்துப்பாரு. ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து பண்ணுவா. இதெல்லாம் வந்து லேர்ன் தெம்செல்ஃப் பை அவர் ஆக்ஷன்ஸ். நல்ல ஒரு டாபிக் தான் அது. தேங்க்யூ சார். குட் குட், தேங்க்யூ 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 சார். கணேசன் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில் சொன்னார். அது ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி வந்து சொந்தத்தில் இது இந்த மாதிரிலாம் நடக்கும். நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலியில் வந்து அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சு இது பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் நடக்குது சார். அது முக்கியமான பாயிண்ட் அவர் கொண்டு வந்தார். தேங்க்யூ கணேசன். அது பேசணும். ரிஃபாய் பாய் பேசுறீங்களா? ரிஃபாய் பாய். ஓகே, வினோதன் சார் பேசுங்க. 5 நிமிஷம். எல்லாருக்கும் வணக்கம். பேசுறேன் சார். சொல்லுங்க ரிஃபாய் பாய், பேசுறீங்களா? இப்ப பேசுறீங்களா? அப்புறம் ஓகே ஓகே ஓகே, நீங்க பேசுங்க சார். வினோதன் ரெஸ்பான்சிபிலிட்டி முதல்ல தன்னில இருந்து தான் புறப்படுது. அதான் முக்கியம். ஏன்னா அது உயிர், இயற்கை, தானு, மனைவி, பிள்ளைகள், அதுகளுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா அது விரிஞ்சு அது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிற போதுதான் அது அது ஒரு அது ஒரு முக்கியத்துவம் தருது, அது சிறப்பு தருது. நமக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. அது அடுத்தது போக போகத்தான் அப்ப பிள்ளைகள்லாம் நம்மளை பார்த்து நடக்கிறாங்க. ரொம்ப அழகா சொன்னாரு கணேசன் சார் சொன்னது. அப்ப சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுல இப்ப நாங்க இன்சூரன்ஸ் கூட சொல்றோம். அதாவது எதிர்கால தார்மீக பொருளாதார பொறுப்புகளுக்காக, எதிர்கால பொறுப்புகளுக்காக இன்றைய கம்ஃபர்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்கணுமா இன்சூரன்ஸுங்கிறது. இன்னைக்கு பிரீமியம் கட்டுறான், எது கட்டுறான்னா இன்றைய கம்ஃபர்ட்டை நாளைய தார்மீக பொறுப்பு என்ன, என்னுடைய மனைவி குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்காக இன்னைக்கு கம்ஃபர்ட்டை நான் சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் சொல்லுவோம்.
அப்ப எதிர்கால தார்மீக பொறுப்புகளை உணர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை உணர்கிற போது யாரெல்லாம் உணர்றாங்களோ அவங்களுடைய குடும்பம், எதிர்கால குடும்பம் நல்லா இருக்கு அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப பெரிய டேர்ம். ஒவ்வொன்று ஆபீஸ்லயும் சரி, நம்ம எத்தனையோ பதவிகள்ல இருந்துட்டு வந்திருக்கோம், எத்தனையோ ரெஸ்பான்சிபிலிட்டி இதுகளையும் இருந்திருக்கோம். இந்த கணேசன் சார் சொன்னது, ஆபீஸ்ல ஒரு வேலையை பார்த்துட்டோம்னா அந்த வேலையை நம்மள்டே திருப்பி திருப்பி கொண்டாந்து கொடுத்துருவாங்க. எங்களுக்கு ஒருத்தர் இருந்தாரு, அது ஒரு சின்ன ஒரு அனெக்டோடு மாதிரி. அவரு ஏதாவது வேலையை அவர்கிட்ட கொடுத்தா குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாரு. அந்த குருநாதாங்கிறது ஒரு காலத்துல அவருக்கு, அவர் ஆபீஸ்ல சேர்றது ஒருத்தர் இருந்தாராம். அவர் எந்த வேலையை கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்குவாராம். ஆனா அதை செய்ய மாட்டாரு. கடைசியில வேலை கொடுத்தவன் போய் அவனை கெஞ்சி கூத்தாடி அந்த ஃபைலை வாங்கினாதான் முடியும். அப்ப இவர் அந்த குருநாதான்னு சொல்லிட்டாருன்னா இவர் இந்த வேலையை செய்ய மாட்டாருன்னு தெரியும். அதனால நாங்க ரொம்ப யோசிச்சா அவர்கிட்ட கொடுக்கறது. அவர் இன்னொன்னு சொல்லுவாரு, இந்த பையங்க கல்யாணம் ஆகி வந்த பையங்களை கூட்டி வச்சு, தம்பிகளா இங்க பாருங்க, அதாவது புள்ள பிறக்குதுன்னு ஒருத்தன் ஸ்வீட்டு கொடுத்தானா அவனுக்கு சொல்லுவாரு, ராத்திரியில புள்ள அழுக, அப்ப மாத்திரம் நீ எந்திரிச்சு அந்த தொட்டிய மாத்திரம் ஆட்டிடாத. தொட்டிய தொட்டுட்டாயினா கடைசி வரைக்கும் நீ தான் தொட்டிய ஆட்டிக்க அப்படின்னு சொல்ல அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத போது நீங்க சொன்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அது தலையில கட்டுறதாவ ஆயிடுது அப்படிங்கிறது. ஆனாலும் உணர்ந்து பொறுப்பு உணர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரம்தான். நம்மளை சுத்தி இருக்கவங்க பொறுப்பு உணர்ந்தா, நம்ம ஒரு பொறுப்பு உணர்ந்தா, அது ஒரு ஒரு கொடுப்பினை தான். அது அந்த பொறுப்பு உணர்ந்து செய்யறது நிறைய. இப்ப நம்ம சமுதாய பொறுப்பு, இப்ப தண்ணி டேப், இப்ப நாங்கெல்லாம் இந்த அடுக்ககத்துல இருக்கோம், அது அந்த அந்த தண்ணி ஒழுகிச்சுன்னா அது நம்ம இது இல்லை, அது அவங்களும் மாத்த மாட்டாங்க. நம்ம நான்லாம் விடுறதே இல்லை, ஏதாவது கொஞ்சம் இருந்தாலும் அதை பார்த்துறோம். நமக்கு எப்படி எனக்கு இந்த காசு செலவழிகிறது எவ்வளவு ஒரு சிரமமா தெரியுமோ வேஸ்ட்டுங்கிறது, அது மாதிரி இந்த மாதிரி லைட் எரிஞ்சாலும் சரி, இந்த தண்ணி ஒழுகினாலும் சரி, எதுவா இருந்தாலும் எனக்கு அதை சம்மதிக்காது. அது அப்படிங்கலாம் வந்திருக்க. நம்ம வளர்ந்த சூழல் அந்த மாதிரி. நல்ல நல்ல டிஸ்கஷன், ரொம்ப தேங்க்ஸ். நன்றி நன்றி சார், நன்றி நன்றி. காயத்ரி பேசுறீங்களா? வணக்கம் சார். வணக்கம். நீங்க என்ன சொல்லுங்கன்னா, உங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க கத்துக்கின ஒரு ரெஸ்பான்சிபிள் திங்ஸ் என்ன? இந்த சிக்கனை எதிர்பார்க்கல. எஸ் சார். ஆனா முக்கியம், எங்க அப்பா கிட்ட இருந்து பொறுப்புணர்வு என்ன எதிர்பார்க்கறேன்னா, ஒரு குழந்தைங்கள, அவங்களோட பசங்களை அவங்களுக்கு நல்லது எது அப்படிங்கிறது அந்த தோரணையில எப்படி வளர்க்கறது அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இன்னமும் எனக்கு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம், ஒரு கிராமத்துல பிறந்த மனுஷன், ஒரு பியூசி படிச்சவர், அதுக்கப்புறம் சேலம் வந்தாரு. எப்படி இப்படி இப்போ நான் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேனான்னு தெரியல, எப்படி இப்படி அவரால் வளர்க்க முடிஞ்சது ஒரு பொறுப்புணர்வோடு அப்படின்னு. ஏன்னா சமுதாய பொறுப்புணர்வோடு எங்களை வளர்த்துருக்காரு, ஒரு தனி மனித பொறுப்புணர்வோடு என்னை வளர்த்துருக்காரு. தனி மனித பொறுப்புனா எப்படி சொல்றேன்னா, சின்னதுல இருந்தே அது சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா அது எனக்கு இப்ப பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயம். உன்னோட சாப்பிட்டுட்டு நீ அந்த தட்டை நீ கழுவி வச்சுக்கணும் அப்படின்னு எனக்கு விவரம் தெரிஞ்சப்ப சொன்ன ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி உன்னோட ட்ரெஸ்ஸை நீ துவைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இது வந்து சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா இன்னைக்குமே நான் எங்கே போனாலும் என்னோட தட்டை நான் வாஷ் பண்ணுவேன். அவங்க சொல்லுவாங்க டிஷ் வாஷருக்கு வேணான்னாலும் நான் சும்மாவாவது கழுவி வச்சுறேன், எச்சோட வைக்கக்கூடாது, நீங்க கழுவிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு அது அவங்க எடுக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கும். இந்த விஷயம் படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதே மாதிரி +2 வரைக்கும் வந்து என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தாரு. அப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏன் எனக்கு படிச்ச அப்பா அம்மா கிடைச்சாங்க, எல்லாரும் ஜாலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வந்து 12வது வரைக்கும் என்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி வளர்த்தாரு. காலேஜுக்கு அப்புறம் நீ எதுவுமே கேட்க மாட்டாரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், நான் வந்து ஏன் என்னை கேட்கறது இல்ல, இப்பெல்லாம் நான் எக்ஸாம் எப்படி எழுதுறேன் என்ன படிக்கிறேன்னு கேட்கறது இல்லை அப்படின்னாரு. அப்ப நீ சின்ன பொண்ணு, நீ உனக்கு நான் சொல்லித்தர வேண்டி இருந்துச்சு, இப்போ உனக்கு எல்லாமே தெரியும், நீ ஏன் சரியா பண்ணுவ நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் வளர்ப்பு மேல வச்ச நம்பிக்கை எனக்கு இன்னமும் ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா நான் கூட அப்படி இல்லை. இப்போ நாங்களாம் ஃபீல்ட் ட்ரிப் போவோம், யூஜி படிக்கும் போதுல இருந்து எல்லாரோட அப்பா அம்மாவும் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க,
ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனால் நான் பொறுப்பாக தான் இருந்திருக்கேன். அதே மாதிரி மேரேஜ் அப்படின்னு வரும்போதும் எனக்கு எந்த அட்வைஸுமே சொல்லலை. இப்பதான் நான் பேசும்போது சொல்லுவாரு, உனக்கு சொல்ல தேவையில்ல, உனக்கு தெரியும்னு என்னை பத்தி அந்த புரிதல் ஒண்ணு இருக்குல்ல, யாரு எப்படி என்ன ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. காயத்ரி இந்த தப்பு பண்ணுமா பண்ணாதா, இதை செய்யுமா இதை செய்யாதா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி பொறுப்புணர்வுகள் ஒரு குடும்பத்தை, அதே மாதிரி ஒரு குடும்பத்துலனா நம்மளே இறங்கி போயினாலும் யார்கிட்டையும் பேசணும். அதுவுமே ஒரு பொறுப்பு தான். ஒரு குடும்பத்தை வந்து இப்போ எங்க அப்பா பார்த்தீங்கன்னா, யாராவது சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு சொந்தக்காரங்க அப்படின்னா, அவங்க பேசிக்கிறதே இல்லை அப்படின்னா, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா, அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஆட்டோ பிடிச்சி காரை பிடிச்சிட்டு வா நீ வா நான் வரேன் வான்னு கூட்டிட்டு போய் உங்களுக்கு பத்திரிக்கை வைக்க வச்சிருவாரு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். டைம் கருதி இதை நான் சொல்லியிருக்கேன் சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இப்போ சார் இதை தாண்டி வேற பொறுப்புணர்வுகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்புறமா பேசணுமா சார்? சொல்லுங்க. நான் சார் அதான் சொல்றேன். இல்ல சார், ஓகே. அப்ப அது வேண்டாம், சமுதாயமா நம்மளுக்கு அது வேண்டாம். அதை பத்தி ஓ முதல்ல நம்மள பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் சமுதாயத்துக்கு போ. கரெக்ட். சரி, இதுல வந்து யாரெல்லாம் நம்ம பொறுப்பா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு சேர்க்கும் போதோ காலேஜ் சேர்க்கும் போதோ அப்பா அம்மா 2 பேரும் போயிருக்கோம், இல்ல அப்பா மட்டும் போயிருக்கோம், இது அம்மா மட்டும் அமுச்சு வச்சிருக்கோம். சொல்லுங்க ஆமா, அந்த லதா 2 மேடம். பேரும் போனோம் சார், 2 பசங்களுக்கும். காலேஜ் சேர்க்கிற வரைக்கும், ஸ்கூல் போற காலேஜ்ல வரைக்கும். எல்லாத்துக்கும். ம். ஓகே, சொல்லுங்க சார். எங்க வீட்ல வந்து சார் நான் இது இப்படி சொல்லலாம். எங்க வீட்ல 2 பேருமே குடும்பமாவே எல்லாத்துக்கும் கான்வெகேஷன்ல இருந்து ஃபீல்ட் ட்ரிப் அனுப்புறதுல இருந்து எல்லாத்துக்குமே கூட வருவாங்க. சரிங்க, ஓகே. சொல்லுங்க சார், சக்கரபாணி சார் சார். சார் நான் என் பிள்ளைகளை வந்துட்டு எல்கேஜில சேர்த்ததுல இருந்து அவங்க காலேஜ் முடிச்சு வர வரையிலும் நான் கூட இருந்து எல்லாத்தையும் செய்தேன். இன்னும் சொல்ல சரிங்க போனா அவங்க வேலைக்கு சேர்ற வரைக்கும் கூட கேம்பஸ் செலெக்ஷன் செலக்ட் ஆகி போய் வேலைக்கு சேர பார்த்து கூட போய் இடம் பார்த்து கொடுத்து ஆமா, கடைசி வரைக்கும் என் நாங்க பொறுப்பை கூட. நிறைவேற்றேன் சார். சரிங்க சரிங்க சரி, ஓகே. கோபால்ராஜன் சார் எதுனா சொல்லுமா? இல்லை சார், நானும் பள்ளி சேர்க்கறதுல இருந்து காலேஜ் சேர்க்கறதுல இருந்து கூட இருந்து 2 பேருமே போய் சேர்த்துருக்கோம். அது ஒரு பொறுப்பான ஒரு நிகழ்வுகள் அப்படின்னே சொல்லலாம். வேற யாருண்ணா? கணேசன் சொல்றீங்களா? சார் என்ன சார்? உங்க பேர் தானே கணேசன்? ஆமா சார். சார் நாங்க எல்கேஜி இது சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நானும் ஒய்ஃபும் போவோம் சார். ஈவன் கான்வெகேஷன் என் டாக்டருக்கெல்லாம் அவங்க பாட்டி தாத்தாலாம் கூட்டிட்டு போனோம். சரி நாங்க நாங்க கூட. பாட்டி தாத்தா, ஆமா பாட்டி தாத்தாலாம் கூட்டிட்டு போனோம். சரி, ஓகே. ஜென்ஸுக்கெல்லாம் ஒரு கேள்வி. யாரோட மனைவிக்கெல்லாம் சினிமா பார்க்கறதுக்கு ஆசை நம்ம தவறாத கூட்டிட்டு போயிருக்கோம்? சினிமா பாக்குறதுக்கு ஆசை நம்ம தவறாத கூட்டிட்டு போயிருக்கோம். நான் கூட்டிட்டு போயிருக்கேன் சார். நாங்களாம் அடிக்கடி போவோம். எவ்வளவு ஏன்னா ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கும் பிடிக்கும் இல்ல சார்? எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா போவீங்க? எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா போவீங்க? ஃப்ரீக்வெண்ட் இல்ல, மந்த்லி எப்படியும் ஒரு 2 3 கிட்ட பாப்பேன் சார். கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும்? அப்படி ரெகுலரா கிடையாது. சில நேரத்துலலாம் வந்து அப்படி பண்ண முடியாது. பொய் சொல்லிட்டு தான் போய்க்கிறோம். பொய் சொல்லிட்டு எல்லாம் போய்க்கிறோம். எங்க ஃபாதர்ல மதர்ல இருக்காங்கல்ல, அவங்க இப்ப எதனா ஒண்ணு அவங்களும் வரேன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கேன். அவங்கள கட் பண்ணிட்டு வேற மாதிரி கூட்டிட்டு போயிருக்கேன். அதனால சார் நான் போயிருக்கேன். கல்யாணம் ஆயிட்டு 1976ல மலையூர் மம்பட்டியார் அது ஒரே ஒரு படத்துக்கு தான் என் ஒய்ஃபை கூட்டிட்டு போயிருக்கேன். அதுக்கப்புறம் மற்றபடி அதுக்கப்புறமெல்லாம் அதுக்கப்புறம் என் முடிவு பிள்ளைங்க தான் பண்ணிட்டீங்க, எங்க 2 பேரும் ஒண்ணா போக கூடாது முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல அதுக்கப்புறம் போகல. அது ஒரே படம். அதுக்கப்புறம் என் பிள்ளை கூட்டிட்டு போவாங்க. என் பிள்ளைங்க வந்தாக்கா எங்க 2 பேரும் சேர்த்து கூட்டிட்டு போவாங்க. ஸ்ரீது சார் எதுனா சொல்றீங்களா? மைக் ஆன் பண்ணோம். குழந்தைகளை வந்து சின்னதுலேருந்து நானும் கல்யாணி கூட்டிகிட்டு போயிடுவோம். காலேஜ் போகிறப்போ கூட்டிகிட்டு போவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் போயிடுவோம். பையன் அவங்க யூஎஸ் படிக்கிற போகிறப்போ போனோம். இப்போ படித்து முடிக்கிற வரைக்கும் கூட இருப்போம். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போயிடுவோம். 2 பேரும் போயிடுவோம் வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் மோட்டிவேட்ஸ் தம். அப்பா அம்மா வராங்க அப்படின்ட்டு அது ஒரு பெரிய இது இல்லையா? கரெக்ட். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வரவானான்னு பிள்ளைங்க.
அது சில சமயம் சொல்லுவாங்க, நீங்க வர தேவை. நீங்க வராதீங்க, நாங்க பாத்துக்கிறேன்னுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட போறோம். மேடம் வராங்க, வாங்க. என்ன கேள்வி தெரியுமா அந்த மேடம்? சார் எங்க எங்க வீட்ல எப்படி தெரியுமா சார், எங்க ஹஸ்பண்டுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் சினிமா. சினிமா பாரு, நான் சில இதுக்கு நிறைய இதுக்கு போவேன், சில இதுக்கு போக மாட்டேன். போர் அடிக்குது, நான் வரலன்றேன். அது மாதிரி எங்க வீட்ல. அமுதா மேடம் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ண மேடம், அப்பதான் எங்களுக்கு எல்லாம் கேட்கும். அது கேட்கும். ஒரு பொறுப்பு. சார் சினிமா போறது தானே சார், அது சினிமா ஒண்ணும் அந்த அளவுக்கெல்லாம். இல்ல. வேற என்ன சார் கேட்டீங்க? உங்க பிள்ளைங்களை நீங்க ஸ்கூல் பள்ளி படிப்புக்கும் சேர்க்கும் போதும் காலேஜ் சேர்க்கும் போதும் நீங்க போனீங்களா? ஆமா சார், போனேன். என் பொண்ணுக்கு போய் அங்க இருக்கிற எல்லாரு பிள்ளைங்களையும் பார்த்து என் பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்தேன். சரிங்க. அதனால அதெல்லாம் நான் போய் பண்ணிருக்கேன். அங்க இருக்கிற எல்லா பேரண்டோடையும் போய் பேசுவேன். இதுதான் என் பொண்ணோட நீங்க எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்டா இருங்க, ஏன்னா இப்பதான் முதல்ல கல்லூரிக்கு வந்திருக்காங்க அப்படின்னுட்டு. அது மாதிரி ஸ்கூலுக்கும் போவேன். இடையில ஏதாவது இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு முகம் கொஞ்சம் ஒரு சுளிப்பு இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் ஒரு டல்லா இருந்தா ஸ்கூலுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவேன். எல்லாம் பண்ணுவேன் சார், அதெல்லாம் ரொம்ப பொறுப்பா பண்ணுவேன் சார். சூப்பர் 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 பண்ணுவேன். வருஷத்துக்கு ஒரு எல்லாமே முறை அதுல பொறுப்பெல்லாம் நல்லா. வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல, ஃபேமிலிக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா அதுல என்ன நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கோம் இது வரைக்கும்? என்ன சார், எல்லாரும் உட்கார்ந்துட்டு பேசுறதுதான், வேற என்ன சார். அப்புறம் அப்படியெல்லாம் ஒண்ணும் நாங்க என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். எல்லாரும் டூர் உட்கார்ந்துட்டு போறது பேசுனா அதுவே ஒரு என்டர்டைன்மெண்ட். சார், ஊருக்கு போறது என்னைக்காவது டூர் போறது ஊருக்கு போலாம். போவோம். நம்ம டூர் போறது டூர் எல்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க சார். நாங்க அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. நேரம் கிடையாது. அங்க போறதுக்கு அந்த பணத்தை வேற எதுக்காவது உபயோகப்படுத்தலாம் அப்படிதான் நாங்க யோசிச்சோமே தவிர, நாங்க அதையெல்லாம் ஒரு முக்கியமானதா நாங்க கருதல. ஏன்னா அந்த பணம் வேற ஒரு இதுக்கு வைக்கலாம், வேற ஒரு இதுக்கு வைக்கலாம். இதனால என்ன எங்களுக்கு ஒரு லாபம் எங்களுக்கெல்லாம் வந்தது அப்படின்னா, என் பொண்ணுக்கெல்லாம் நாங்க கல்யாணத்துக்கு வேணுங்கிற அளவு பணம் எல்லாமே ரெடியா வச்சிருந்தோம். எந்த காரணத்தை முன்னிட்டும் கிடைக்கிற மாப்பிள்ளை தவறிடக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னுட்டு வந்த மாப்பிள்ளைய கரெக்டா நாங்க பார்த்தோம். அதாவது இதெல்லாம் ஒரு காரணமா நகர்ந்துடக்கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப கணக்கா இருந்தோம். அதனால எங்களோட பணம் ஒரு பிரச்சனையாவே இல்லாம எங்க லைஃப் ஓடுறதுக்கு இது ஒரு பெரிய காரணமா இருந்ததா நான் கருதுறேன் சார். நாங்க பண்ணுனது அதான் ஒரு செலவு இது இல்லையா? அப்புறம் ஆமா. நம்மளோட அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த ஊருக்கும் போகணுங்கிற எண்ணமே தோன்றுனதே கிடையாது. அது எப்பயாவது தவறி போய் ஏதாவது ஒரு ஊருக்கு ஒரு நிர்பந்தமா போற மாதிரி இருந்தா கூட என்ன தோணும்னா, எங்க இவ்வளவு பணம் செலவு பண்ணி சுத்தினாலும் நம்ம வீட்டுல தானே உட்காரணும், அதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு பணத்தை செலவு பண்ணிட்டு சுத்திட்டு உட்கார்றது அப்படின்னு தோணும். அதனால அந்த வேலையே நாங்க வச்சுக்கிறது இல்ல. உங்களை சகாகரத்துக்கு அனுப்பிக்கணும். ஊருன்னா எங்க அம்மா உங்களை சகாகரத்துக்கு அனுப்பிக்கணும் மேடம். என்னையவா? நான் போகவே மாட்டேன் சார். நான் மாட்டேன் சார். நீங்க எல்லாரும் திட்டுவீங்க. இந்த வில்லியம்ஸ் எல்லாம் போனாங்க பாருங்க, சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம். அப்ப நான் நினைச்சுக்குவேன், நம்ம ஊர்ல இவ்வளவு சொந்த பந்தம் கிடக்கு, வேலையை விட்டுட்டு இந்த அம்மா ஒண்டியா போய் மேல உட்கார்ந்து கிடக்குறாரு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இதனால என்ன கிடைக்கும்? சும்மா சுத்தி சுத்தி இந்த ஆகாசத்தையும் அதையும் பார்த்துக்கிட்டு இப்படி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அங்க உட்கார்ந்து கிடக்குது அப்படிதான் தோணுமே தவிர, எனக்கு நம்ம எல்லாரும் இந்த மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு பேசணும், எல்லாரோடையும் லைஃப என்ஜாய் பண்ணணும், நல்லா சிரிக்கணும், வேணுங்கிறத சாப்பிடணும், திருப்தியா இருக்கணும் வாழ்க்கையில. அதை விட்டுட்டு இந்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் எனக்கு அவ்வளவு எல்லாம் ஒன்றும் பெரிய இது நாட்டம்லாம் கிடையாது சார். என்னெல்லாம் பண்ணணும், நம்ம பெரிய அச்சீவரா வரணும் அப்படின்னு எல்லாம் நான் நினைச்சது இல்லை. ஏன்னா நான் இன்னைக்கு வரேன், ஒரு 4-5 நாளோ அதுவே அதிகம்,
என்னோட இன்னொரு அச்சீவர் வருவாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் கீழே போயிடுவேன். அது என்னத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை போய் அச்சீவ் பண்ணிட்டு அது அப்புறம் நம்ம இருந்த இடம் தெரியாம பார்த்தத விட இருக்கிறதுல என்ன அச்சீவ்மெண்ட் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்படிதான் நான் இருந்திருக்கேன் இது வரைக்கும். இதையே பெரிய பொறுப்பா கருதி இருக்கேன் சார். இந்த கான்செப்ட் ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆமா ஏன்னா ஆமா ஆமா எல்லாருமே என்னோட லைஃப் எல்லாருமே சொல்லுங்க, எல்லாருமே விட்டுட்டாங்கன்னா அப்புறம் இந்த 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 எக்ஸ்பெடிஷன்ஸ் இதெல்லாம் யாரு பண்றது? ரிசர்ச்சரா யார் பண்றது? அதனால ஒவ்வொருத்தரும் ஆமா ஆமா அது ஆமா 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 அது நான் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷனும் இருக்கும்ல சார். நான் ஒண்ணும் சொல்லல சார். எனக்கு என்னோட ஒப்பீனியன் அது. நான் அதனால அதுல எல்லாம் ஈடுபடல. ஒரு டிஸ்கஷன் தான் இது, வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் காயத்ரி ஏதோ சொல்ல வந்தாங்க. சார் எனக்கு குடும்பத்து பொறுப்புணர்வுன்றது ட்ரிப்பு போகிறது ஓகே, அதுவும் ஓகே, முடிஞ்சவங்க அது போகலாம். குறைஞ்சபட்சம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதே ஒரு குடும்பத்தில் எல்லாத்தையும் பார்க்கறது பேசுறது ஒரு பொறுப்புணர்வு தான். அதுக்கப்புறம் சில இடங்களில் நம்ம அட்லீஸ்ட் இந்த விசேஷத்தை முன்னிட்டாவது இந்த ரசபாசங்கள் இந்த இது விஷயங்கள்லாம் பிரச்சனைகளெல்லாம் விட்டு இறங்கி போய் நம்ம இதுக்காகவாவது நம்ம பேசுவோம், இதுக்காகவாது போய் பத்திரிக்கை வைப்போம், சரி இதுக்காகவாது போவோம் அப்படின்னு இறங்கி, இதுவே ஒரு ஒரு பொறுப்புணர்வு தான் நான் நினைக்கிறேன். அமுதாம்மா நீங்க சொல்றீங்கல்ல எதுக்கு சுனிதா வில்லியம்ஸ் இப்படி எல்லாம் போனாங்கன்ட்டு, உங்களது கூட நீங்க யூடியூப்ல அழகா ஏதோ ஒரு தடவை ஒரு தடவை ஒன்று போடுறீங்க. இன்னொருத்தங்க நினைக்கலாம் இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், இதெல்லாம் யாருக்கு தெரியாது, இது எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு இன்னொருத்தங்க அப்படி கூட நினைக்கலாம். ஆனா நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. நீங்க புக் எழுதினா கூட யார் படிக்க, நீங்க புக்கு கிடையாதுமா. நம்ம புக் எழுதினா கூட யார் படிக்கிறோம் சொல்றது கூட ஆள் இருக்கு. சார் இது சரியான போட்டி. அவங்க இவங்க டூரை பத்தி பேசுறாங்க, இவங்க அவங்க யூடியூப் பத்தி பேசுறாங்க. சரியான போட்டி. சார் நான் என்ன நினைக்கிறேன்னா சார் நான் ஒண்ணு சொல்லிடுறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா மற்றவங்களுக்கு தெரியாத சொல்ற வேலை என்னோட வேலை கிடையாது. என்னோட மனசுல அழுத்தத்தை நான் வெளியில சொல்றேன், அவ்வளவுதான். இத யாராவது கேட்டா கேக்குறாங்க, கேட்கலன்னா போறாங்க. அதை வெளியில அனுப்பிட்டோம். கேக்குறவங்க அவங்க பாடு, நகர்த்துறவங்க அவங்க பாடு. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் அதை படிச்சு வச்சிருக்கேன். படிச்சு வச்சத நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நிறைய படிக்கிறதுக்கு வாய்ப்பு, தேவையில்லாத கவலைகள் கிடையாது, நேரம் போகலையேங்கிற வருத்தம் கிடையாது, டிராமா பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு மனசை டென்ஷன் ஆக்கிக்கிறது கிடையாது. உங்களை மாதிரி நல்ல நண்பர்கள் எனக்கு கிடைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. இன்னொன்னே அதனால எனக்கு பணம் காசெல்லாம் ஒன்னும் வர்றது கிடையாது. அது ஒரு ஆத்ம திருப்தி. நம்ம இருக்கிற வரைக்கும் எதையோ ஒண்ணு நான் ஒரு விஷயத்த சொல்லுவோம். சில பிள்ளைங்க என்ன இலக்கணம் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்கும்போது என்னோட வீடியோ அனுப்புறது எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. இன்னுமே நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற வேலையை பண்ணிட்டு இருக்கேன். தெரியாத 6 மாசம் மகதா ராம யாருக்காங்க எல்லாரும் கேக்குற, அதனால தெரியாதா என்ன? எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் தெரிஞ்சதையே தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். இவங்க எந்த முறையில அதை சொல்றாங்கன்னு தான் பாப்பாங்க. மற்றபடி தெரியாத விஷயங்கள்னு உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லாம் தெரிந்த விஷயங்கள் தான். அத ஒவ்வொரு குரல் வழியா டூர் போனோம் வச்சுக்கோங்க அமுதம்மா, அங்க ஜனங்க எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி சாப்பிடுறாங்க, என்ன மாதிரி பழகுறாங்க. இல்ல நம்ம சப்ஜெக்ட் விட்டுட்டு போறோம், வெளியில போறோம். சப்ஜெக்ட் விட்டுட்டு வெளியில போறோம், வேண்டாம், கொஞ்சம் சப்ஜெக்டோட போவோம். இப்போ அடுத்த கேள்வி இப்ப நம்ம பொறுப்புகள் பத்தி, ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி நிறைய பேசணும். எந்தெந்த இடத்துல கல்யாணிய பேச சொல்லுங்க. வந்தாச்சு. இல்ல எனக்கும் பொறுப்புக்கும் ரொம்ப தூரம். அது இருக்காரு, அதனால மரியாதையா நடந்துக்கிறேன். அடுத்த கேள்வி அவங்களுக்கு தான் வர கேள்வி. அடுத்த கேள்வி அவங்களுக்கு தான். நம்ம எதுல எல்லாம் ரெஸ்பான்சிபிள் இல்லாத இருந்திருக்கும். அப்படி போடு. எல்லாத்துலயும் சார் எங்க வீட்டுக்காரர் என்னை திட்டிகிட்டே இருப்பாரு, எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எனக்கு எல்லாத்துலயும் பொறுப்பே கிடையாது சார். அவருதான் எல்லா பொறுப்பா பாத்துக்குவாரு சார். வணக்கம். இப்படி சொல்லிட்டா பிரச்சனையே விட்டுருச்சு.
சார் எதுல எல்லாம் நம்ம பொறுப்பு இல்லாத இருந்திருக்கோம். சார் புக்கு நான் யார் வந்து எழுதல சார்? புக்கு என்னோட யார் இன்னும் எழுதி கொடுக்கல படிப்புல சார். பொறுப்பு இல்லாம இருந்திருக்கேன் சார். நான் எதுல படிப்புல ஒரு வேலையை தான் நீங்க எல்லாம் வேலைக்குள்ள வெளியில போறேன். சொல்லிட்டீங்க, நாங்கெல்லாம் வெளியில சொல்ல, அவ்வளவுதான். வேலைக்குள்ள போய் பொறுப்புல இருந்திருக்கேன் சார், அந்த வேலைக்கு உண்டான பொறுப்புல. ஆனா அந்த வேலைங்கிறது முக்கியம், வேலைக்கு போகணும், கண்டிப்பா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு செல்ஃப் விஷயங்கள்ல எதுலையுமே நான் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன தனிப்பட்ட முறையில சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ்னால நானே என்னை ரொம்ப லைட் ஆக்கிக்கிட்டேன். ஸோ ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுண்ட்ரிலாம் தெரியாமல் ஓவராக பண்ணி எக்ஸாஸ்ட் ஆயிருக்கேன். ஸோ பர்சனலாக நிறைய படிப்பு, வேலை, என்னை க்ரூம் பண்ணிக்கிறது, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது, என்னை க்ரூம் பண்ணிக்கிறது, இதுலலாம் நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம இருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், குட் காயத்ரி, குட். வேற யாராச்சும் பொறுப்பு இல்லாத நம்ம இந்த இடத்துல நான் பொறுப்பு இல்லாத இருந்திருக்கேன், அதாவது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கல. சார் நான் சொல்றேன் சார், நான் சொல்லுங்க. ஃபினான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்கல சார். எங்க ஹஸ்பண்டுக்கு அது வருத்தம். ம். அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் அளவுக்கு பர்ஃபெக்ஷனா என்னால முடியாது. அந்த லைன்ல அவர் ரொம்ப பர்ஃபெக்ஷன், அவரோட என்னால போட்டி போடவே முடியல. அதனால நான் விட்டுவிட்டேன் டோட்டலா. ஆனா அது இது அவரு வருந்தத்தக்க செய்தி. கணக்கு ப்ரொஃபசர் வந்து இதுல ஃபைனான்ஸ் பக்கமே நான் போலன்றது வருந்தத்தக்க the செய்தி தான். reason behind is அவர் வந்து கணக்குன்னா கணக்கு தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் நான் படிக்கிறதுங்கிறது வேற டைப் ஆஃப் கணக்கு. இது என்னால பண்ண முடியும். பட் அவர் வந்து அவருடைய கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியும். அதனால நீயே பண்ணுப்பா அப்படின்ட்டு. சூப்பர். வேற யாராச்சும் சார் வாங்க. கணேசன் சொல்லுங்க. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அதனால ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இருக்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செய்யறோம் வச்சுங்களேன், அது தவறா போயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்துல நான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்து ஒதுக்கி இருக்கேன். இப்போ ஒரு வீட்லயும் சரி, ஒரு சொசைட்டி சில இதுல இப்போ சில மீட்டிங் நம்ம எல்லாம் மீட்டிங் அட்டெக்ட் பண்றீங்க. இப்போ திடீர்னு கணேசன் நீங்க தான் வந்து இந்த பண்றீங்க, ஒரு உதாரணத்தை சொல்றேன், நீங்க தான் வந்து இந்த 2 நாள் ப்ரோக்ராம் நீங்க பண்றீங்க, நீங்க தான் லீடர்ஷிப் இது பண்றீங்கன்னு சொன்ன உடனே எனக்கு என்னன்னா டக்குன்னு ஒரு தோணும், என்னன்னா எங்கப்பா நம்மளுக்கு பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காம ஸ்ரீதர் சார் இருக்காரு, சிவகுமார் சார் இருக்காரு, திடீர்னு அவர் எதனா நம்ம எதனா பேசும்போது தப்பா சொல்ற பொறுமை சொல்லிட்டு டக்குன்னு பயந்துட்டு சார் இல்ல சார் நம்ம எனக்கு வேலை இருக்கு சார் அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஸ்ட்ரிங்க் பண்ணிப்பேன். அதனால நான் ஆமா இது என்னுடைய பழக்கம் இருக்கு. சில பேருக்கு இருக்கும், எனக்கு இருக்குது. அதனால கொஞ்சம் என்னுடைய வளர்ச்சி கம்மியாச்சு, அது நான் ஒத்துக்கிறேன். ரைட் ரைட். வேற எதெல்லாம் நம்ம ரெஸ்பான்சிபிள் பண்ணல. டைம் விஷயத்துல கூட நம்ம சில விஷயங்கள் இந்த நேரத்துல முடிக்கணும்னு நினைப்போம், நம்ம வந்து ஆனா அதை பொறுப்பா எடுத்து செய்ய மாட்டோம். எஸ் சார். சார் இன்னொன்னு கணேசன் சார் ஒண்ணு கேட்கணும் சார். ஏன் சார் ஒரு லேடி பேர் கூட சொல்லல? அமுதா அம்மா பேரு, கல்யாணி பேரு சொல்லிருக்கலாம் தானே சார்? நீங்க என்ன சார் இப்படி விட்டுட்டீங்க? எதுக்கு இப்ப சொன்னாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்களோ இவங்க தான் சார், அவங்க மாதிரி பண்ண முடியாதவங்க தான் சொன்னார்ல, ஒரு லேடி பேர் கூட சார் சொல்லல. இது கான்சியஸா சொல்ல மேடம், இது வந்து அப்படி சொன்னா நிறைய பேர் சொல்லலாம், சொல்லிட்டு போலாம். நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன். அடுத்த முறை கணேசன் சொல்லும் போது லேடிஸ் பேர் தவிர வேற சொல்ல மாட்டாரு. ஆனா அது கான்சியஸ்ல தான் வருது, கான்சியஸ் இல்லாம வரணும்ல. ஆனா நம்ம கணேசன் சார் சொன்ன மாதிரி நம்ம பொறுப்பு எடுத்துக்கும் போது நிறைய பேரு விஷயங்களை கொண்டாந்து நம்ம தலையில தள்ளிட்டு போறது வந்து நம்ம பாக்குறோம் சார். அது உறவுகள்ல வந்து இருக்கு. அதனால கஷ்டப்பட்டது நானும் பட்டிருக்கேன். பொறுப்பு எடுத்துக்கும் போது அதுக்கான கஷ்டங்களை நானும் பட்டிருக்கேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டிட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒதுங்கி போறது உண்டுதான். அது வந்து நம்ம சரியா கையாளலன்றதுதான் அர்த்தம். அது வந்து நம்ம நிச்சயமா வந்து நம்ம பொறுப்பா செய்யும் போது பல நிலையில வந்து நம்ம கிட்ட வந்து நீங்க தான் நல்லா செய்றீங்கன்னு சொல்லி வேலை வாங்குறதுக்கு ஆள்கள் இருக்கும். ஆனா அதை வந்து நம்ம எப்படி கையாளுறோன்றதுதான் முறை. அப்ப அந்த கையாளுற திறன் இருக்குதுன்னா அது அழகா வந்து இல்லை எனக்கு வேலை இருக்கு,
என்னோட வேலை அதிகமா இருக்கு ஏதாச்சும் சொல்லி அவங்க வந்து அதை இல்ல நம்ம பிரிச்சு கொடுக்கறது வேற ஒண்ணு. எடுத்துலாம். என்ன விஷயம்னா நம்ம அந்த நம்மளால வந்து அதை ரிஜெக்ட் பண்ணணும்ன்றது வந்து நம்ம பண்ண மாட்டோம். ம். எஸ் ரிஜெக்ட் சார் பண்ண மாட்டோம். அதாவது நம்ம நான் வந்து நிறைய உங்கள்கிட்ட வேலையை லேர்ன் வச்சுட்டு பண்றேன் சார் கையில அதுல. நிறைய வேலையை வச்சுட்டு இன்னொரு வேலை கொடுக்கும்போது நாம அதை எடுத்துக்கிறதே irresponsible தான். இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. அவங்கள வந்து எல்லாரையும் தூக்கி விடுற வேலையில வந்து நம்ம வந்து மாட்டிக்கிறோம். அப்படி மாட்டி விடும்போது நமக்கு வேண்டியானவங்க நம்ம சொந்தம் அவங்கள உயர்த்துற இடத்துல நம்ம வரும்போது ரொம்ப சிக்கலான இதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு. அது வந்து அதை எப்படி நான் இந்த இடத்துல சொல்றது அப்படின்னுட்டு தெரியல. ஆனா எல்லாருமே அதை உணர்ந்திருப்பாங்க. அந்த குடும்பத்தை தூக்கி விடுறது, அதுக்கான சிரமங்கள், எத்தனை வகையான சிரமங்களை படுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய சரி, கஷ்டங்கள் நானே தான். நானே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கேன் ஸ்ரீஜர் சார். வந்து அவங்க பெரியவங்களா அது இல்ல நானே பேசிட்டு இருக்கேன். ஸ்ரீஜர் சார், நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி நீங்க எதனா கேள்வி கேளுங்க, மக்கள் பதில் சொல்றாங்க. இல்ல இது எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. அது ஒருத்தர் வந்து ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிட்டாங்க, இன்னொருத்தர் வந்து ரொம்ப லேடரை வந்து சேர்க்கிற மாதிரி சொன்னாரு. அது நான் அருமையான எக்ஸாம்பிள் தான் அது. சில பேர் வந்து இந்த மாதிரி கை கழுவி விட்டுருவாங்க, சரி இவன் பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டு. இது மாதிரி இருக்கு. அதனால நான் ஓவராலாக சொன்னேன், பவுண்டரி நம்ம போடணும். அந்த பவுண்டரிக்கு மேலே போகக்கூடாது. வெளியில போனோம்னா தான் ப்ராப்ளம் வரும். அந்த பவுண்டரி வந்து செட் பண்ணணும். ஆனால் அது செட் பண்றது வந்து எல்லா நாளையும் முடியுமானா முடியாது. என்னால முடியல. என்ன இது அப்புறமேல் தான் பின்னாடி ரியலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா சில பேர் வந்து காஷியஸா கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருக்கணும் வாழ்க்கையில. அவங்க வந்து பவுண்டரி போட்டுருவாங்க. செல்ஃபிஷ்னஸ் இல்ல சார், அது வந்து ஒரு ரியாலிட்டி. என்னால இவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல என்னால செய்ய முடியாதுன்றப்ப அந்த மெசேஜை கரெக்டா கன்வே பண்ணிடணும். இல்ல அதுதான் ஒரு வேர்ட் யூஸ் பண்ண, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்பாங்க நிறைய பேர். யார் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாமே தப்பிச்சிருவாங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்காம ஓகே எல்லாமே பண்ணலாம், நோ ப்ராப்ளம்னா எவ்ரி திங் இஸ் ப்ராப்ளம் அட் தி எண்ட். சார் ஒரு டேர்ம் இருக்கு சார், குரூப் இமாகோன்னு ஒண்ணு. நீங்க தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். குரூப் இமாகோ அப்படின்னா ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது ஃபர்ஸ்ட். இப்போ அப்படி வந்து கொஞ்சம் டெவலப் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருப்பாங்க. லைட்டா அப்படியே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துகிட்டே இருக்கும். அந்த குரூப் வந்து நல்லா இன்னும் க்ளோஸ் இன்டராக்டிவா வந்து ஏதோ ஒரு விஷயம் நிறைய விஷயம் பண்ணும்போது அதுல ஒருத்தர் லீடர்ஷிப்பா வருவாரு, ஒருத்தர் கிரிட்டிக்கா வருவாரு, இப்படி வரும்போது யார் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் எடுத்துக்கிறாங்களோ தே பிகம் லீடர் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். என்னன்னா யாரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்றாங்களோ தே ஹாவ் த அக்சஸ் டு த லீடர்ஷிப். நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான். அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க, அதே நேரத்தில் எல்லா ஒர்க்கும் அவங்க பண்ண மாட்டாங்க. டெலிகேட் ஒர்க்கை வந்து பிரிச்சு கொடுப்பாங்க, யார் யாருக்கு கொடுக்குமோ கொடுத்து வேலை வாங்குவாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து அதை ஹேண்டில் பண்றது வந்து ஈஸியா இருக்கும். ஆனா எல்லா ஒர்க்கும் அவங்க எடுத்துட்டு அவங்க வந்து அவங்க ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் இல்லை, எல்லாத்தையும் ப்ராப்ளம் இல்லை எடுத்துக்கிட்டா கடைசியில ப்ராப்ளம் தான் ஹேண்டில் பண்ணும்போது. ஆமா, அது வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பேலன்ஸ் தெரியணும். இந்த வேலையை இவன் முடிப்பான் அப்படின்னு அந்த ரெஸ்பான்ஸ் அவன் மேல போடணும். அப்ப பண்ணும்போது நம்ம லீடர்ஷிப் பண்ணலாம். இது இந்த லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். ஐ அம் மேக்கிங் இந்த குரூப் ஆக்டிவிட்டியோ ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன்லயோ ஐ ஷேர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ டிசைர் நோக்கம் நல்லா இருக்கு, பட் எனக்குன்னு ஒரு பொறுப்படுறப்போ லேசினஸ், டைமிங், ஃபேமிலி, இந்த மூணு சேர்ந்து அந்த அசோசியேஷன் ஆக்டிவிட்டியில என்னால தள்ள முடியும். ஐ ரியலி இன்ட்ரெஸ்டா இருக்கேன். என்னோட ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ரிட்டையர்ட் பென்ஷன்ஸ் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை தெரியாம விட்டுருக்காங்க, அறியாமையில விட்டுருக்காங்க. இதெல்லாம் நான் முடிஞ்ச இண்டிவிஜுவலா சொல்லி கரெக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். இதே அசோசியேஷன் லெவல் செய்யறப்போ முடியல என்னால. அண்ட் ஃபேமிலி தடுக்குது, அதனால வரக்கூடிய கிரிட்டிசிசம் எல்லாம் எனக்கு தடுக்குது. ஸோ ஐ டேக் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இன் அசோசியேஷன் ஆக்டிவிட்டி. ஈவன் இன் அவர் வெல்ஃபேர் அசோசியேஷன் கூட ஐ வாஸ் ஆக்டிவ். நீங்க சொல்லுங்க கரண்ட் வரல, தண்ணி வரலன்றதெல்லாம் ஆக்டிவ் வரல. பட் போக போக அது ரொம்ப நெருக்கடி அதிகமாகி டென்ஷன் ஆகி தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ ஐ ஷேர் மை ரெஸ்பான்சிபிலிட்டி இன் குரூப் ஆக்டிவிட்டி அண்ட் அசோசியேஷன் ஆக்டிவிட்டி. இது என்னுடைய
இல்ல அது ஃபேமிலியில எப்போ வரேன்னா உங்களுக்கு எதனா பிரச்சனை வரப்போகுது அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். எல்லாத்துக்கும் பயப்பட்டே சார். இல்ல சார், பொது ஏதோ சொல்ல ஆக்டிவிட்டிக்கு வந்தீங்க. இல்லைங்க சார், பொது ஆக்டிவிட்டிக்கு எதுக்கு போனாலும் பயந்தா எப்படி சார்? அப்படிதான் இருக்காங்க, அப்படிதான் குடும்பங்கள் இருக்கு. எந்த பொது ஆக்டிவிட்டி இந்த ரோட்ல இருந்து நடந்து எட்டி பார்த்தாலும் பயப்படுறாங்க சார். இல்ல என்ன பண்றது சார், நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கீங்க. ஸோ இப்படிதான் நம்ம எல்லாம் ஒதுங்கி வேண்டியது. வீட்டுக்கு பயந்து வீட்டுக்கு என்னன்னா அவங்க பதட்டப்படுறாங்க. அவங்க தேவையில்லாம ஒரு பதட்டத்தை குறைக்கிறதாக போய் அவாய்ட் டிஸ்கஸ் அது நேச்சுரல் சார், அது எல்லாரும் ஃபேமிலிலயும் நேச்சுரல் தான். பரவாயில்ல சார், தெருவில் நான் அடிக்கடி சொல்லுவேன். சக்கரபாணி சார், கோபால் ரத்னம் சார், நீங்க எதனா சொல்லுங்க கேள்விகள். சார் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி போது நம்ம நாட்டில் ஓட்டு போடுறதுன்றது பெரிய ஒரு செல்ஃப். அந்த ஓட்டு போட்டோமா அப்படின்றது கேள்விக்குறி. ஏன்னா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுற நபர்கள் தான் நம்மளை ஆள்றாங்க. ஸோ அது சரியான முறையில் இருந்தால் சார் நாடு சரியா இருக்குன்றது என்னுடைய கருத்து. மற்றவங்களும் ரியாக்ட் பண்ணலாம் இதுக்கு. குட் பாயிண்ட், வேலிட் பாயிண்ட். அதாவது அதுக்கு கூட அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காத ஒதுக்கி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து படிச்சவங்க தான் நிறைய பேர் போட மாட்டேங்கிறாங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அது புத்திசாலித்தனமா திங்க் பண்றோம்னு நினைப்பு, வேற ஒண்ணும் இல்ல. புத்திசாலித்தனமா திங்க் பண்றோம்னு நினைப்பு, வேற ஒண்ணும். சக்கரபாணி சார் ஏதாச்சும்? ஒன்றும் இல்லை, நான் வந்து இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன், தைரியமா எடுத்துக்குவேன். எது இருந்தாலும் ஈவன் ஒரு வீட்டுக்கு போற டெத்து வீடு, அங்க வந்து அந்த காரியங்கள்லாம் செய்து கூட ஆளுல தவிப்பாங்க. நான் உடனே பொறுப்பெடுத்துக்குவேன். அவரை கூப்பிட இவரை கூப்பிட எல்லாம் பண்ணுவேன். அதில் நிறைய பண நஷ்டமும் ஈடுபடும். நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். நான் எடுத்துக்கிட்ட பொறுப்பை நிறைவேற்றணும். அந்த வகையில நான் இன்ன வரைக்கும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பர். சார் எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு ஆர்டர் இருக்கு சார். எது? இப்ப சார் கோபாலகிருஷ்ணன் சார் சொன்னார்ல, அது லிங்க்டா ஒன்று சொல்றேன். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கான். இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருக்காங்களே எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இவங்க எல்லாம் வந்து யாராவது எலெக்ஷன் டியூட்டி போட்டாக்கா அந்த டியூட்டியில வரமாட்டேன் ஏதாவது பொய் காரணம் சொன்னாக்கா they will be suspended அப்படின்னு ஒரு லேட்டஸ்டா ஒரு ரூல் இப்போ லாஸ்டா ஒரு 2-3 எலெக்ஷன் எடுத்து வந்திருக்கான். அது ஏன்னா இவர் சொன்னார்ல, எலெக்ஷன் ஓட்டு போறவங்க தான் ரெஸ்பான்சிபிள் சொல்றாருல. இந்த ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பண்றாங்கல்ல எலெக்ஷன் டியூட்டில வரவங்க, அவங்க அந்த எலெக்ஷன் டியூட்டி போட்டாக்கா அது காரணம் பொய் காரணம் சொல்லின்னு உடம்பு சரியில்லை அது சொல்லுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் அவாய்ட் பண்ண உடனே எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆள் கிடைக்கல. அப்புறம் தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்ப ஆர்டர் போடுறாங்க, ஏதாவது எலெக்ஷன் டியூட்டிக்கு யாராவது ஆபீசர் அவன் நாமினேட் பண்ணா அவன் வந்து உண்மையில அவன் உடம்பு சரியில்லைனா கூட அவனை வந்து உடம்பு சரியில்லைனா அவன் உண்மையிலே இருக்கலாம்னு சொல்லி பொய் சொல்லிட்டானாக்கா he will be suspended from the duty அப்படின்ட்டு. சோ அவங்களே ரெஸ்பான்சிபிள் இல்லாம இருக்காங்க. தமிழ்நாட்டுல அப்படி இல்ல சார், கவர்மெண்ட் wholehearted attend பண்றாங்க. I have almost attended all election duty. 67 இல்ல அதுக்கப்புறம் நடந்த ஆல்மோஸ்ட் பொதுவாகவே சார் எங்க டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே பங்கெடுத்துருக்காங்க. ஒரு சிலர் அவாய்ட் பண்றாங்க சார், ஒரு சிலர் பர்பஸா அவாய்ட் பண்றாங்க. பைசா கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு. ஓகே, நல்ல பைசா தராங்க சார், நல்ல பைசா தராங்க சார். அது ஒரு நல்ல ஒரு பயிற்சி, அது ஒரு வெரி குட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எல்லாம் சார் நீங்க வேண்டாம்னு சொல்றவங்க மேபி ஒரு 5% அவ்வளவுதான் சார். பொதுவாவே எல்லாருக்கும் அந்த ஓகே வேற போய்டும், வேற சப்ஜெக்ட் போய்டும். எலெக்ஷன் டியூட்டி வேண்டாம். சார் எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் சார். சொல்லுங்க காயத்ரி. சார் இது வந்து குறைன்னு நான் சொல்லலை, பரவலா இது வந்து சின்ன விஷயம்தான், மைனூட் விஷயம்தான். ஆனால் இது வந்து லாங் டேர்மாக பார்க்கும்போது பெரிய விஷயம். எலக்ட்ரிசிட்டி கூட ஜென்ஸு ஓரளவுக்கு பார்த்து கரெக்டாக இது பண்ணுவாங்க சார், மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் தண்ணி இருக்குல்ல சார், தண்ணியை வந்து நம்ம யாரும் பொறுப்பாக நம்ம வீடுகளே சொல்கிறேன், நான் வெளியிலலாம் குறை சொல்லலை, நம்ம வீடுகளே கவனிச்சிங்கன்னா நான் 5 பேர் இருக்க வீட்டில் ஒருத்தர் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குமே தவிர 4 பேருக்கு அது இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த இப்போ பாத்திரம் கழுவுறது, நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுறதே கூட இருக்கட்டுமே, நம்ம ஆட்களே அதை கழுவும் போது அந்த தண்ணியை நாங்கள் முன்னெல்லாம் சார் நம்ம வந்து தண்ணியை பாத்திரத்தில் வச்சுட்டு கையில் எடுத்து கழுவும் போது கம்மியாக செலவாச்சு. இப்போ பைப்பில் செலவு பண்ணுறோம், அது வேறு வழி இல்லை, நம்ம அப்படி தான் பண்ண முடியும், பண்ணணும்.
ஆனா அது எந்த அளவுக்கு நம்ம திறந்து விட்டு பண்றோம்னு இருக்குல்ல. அப்படியே ஒரு அரை குண்டா தண்ணியை பிடிச்சி கை இப்படி இப்படி பண்றதுக்குள்ள அரை குண்டா தண்ணி ரொம்பிடுது, அப்படியே கீழே ஊத்திடுறாங்க. அதை ஒரு மீடியமா திறந்து வச்சு அதை நம்ம கழுவலாம். பொறுப்பா அந்த அந்த டைம்ல கான்சியஸ்ன்றது யாருக்குமே இல்லை சார். அந்த தண்ணிங்கிறது பிற்காலத்துல வந்து புழங்குற தண்ணிக்கும் காசு போட்டால் ஒழிய இந்த விஷயங்களே மாற யாருக்குமே சார். படிச்சவங்க படிக்காதவங்க ஊர்லலாம் எவ்வளோ பேர் இன்னும் கூட கஷ்டப்படுறாங்க. அது ஒரு இது வந்து எதிர்காலத்து விஷயம் சார். இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, எதிர்கால ஜெனரேஷன் பாதிக்கப்படும். இந்த நம்ம வந்து இப்படி எலக்ட்ரிசிட்டியும் சொல்லலாம். நம்ம எப்படி சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா, இனி நம்ம வரவங்களுக்கு ஏதாவது குறை சொல்றதை விட இனி இந்த அது வந்து நம்ம தண்ணி பயன்படுத்தும் போது பொறுப்பா எது எவ்வளவு தேவையோ அவ்வளவு பயன்படுத்தலாம். அதை வந்து நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிக்கலாமா? அப்படி சொல்லலாம் சார். அதான், ஆனா அது வந்து எதிர்கால ஜெனரேஷனுக்கு உண்டானது சார். தண்ணி மட்டும் அவங்களோட இல்ல, எலக்ட்ரிசிட்டியும் தான். எலக்ட்ரிசிட்டியும் வந்து நம்ம ஆமா பொறுப்பா பயன்படுத்த வேண்டியது இருக்குது. தண்ணி நிறைய பொறுப்பா பயன்படுத்த வேண்டியது இருக்குது. குப்பை போடுறதுல நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கு? கண்டிப்பா சார், கண்டிப்பா. குப்பை போடுறதுல நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டா போடுறோமா? அதுல எவ்வளவு கால்வாய்களை இன்னைக்கு நம்மளோட பொறுப்பற்ற தன்மையில நம்ம இருந்திருக்கிறோம். சோசியலா பார்த்தோம்னா நிறைய செய்திகள் இருக்கு. ஆமா. சொத்து சேர்க்கறதை தாண்டி நம்மளோட குழந்தைங்களுக்கு, நம்மளோட எதிர்கால ஜெனரேஷனுக்கு தண்ணி வந்து அவங்க நம்மள மாதிரி பயன்படுத்தணும் அப்படிங்க, அதுல நம்ம கவனமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். சுத்தம், நம்மளோட கிளீன்லினஸ். பல பேர்கிட்ட வந்து இது நான் எதுக்கு ரெக்கார்ட் பண்றேன்னா, இது பார்த்து கேட்கும் போது அவங்களுக்கு பயன்படுன்றதுக்கு தான் ரெக்கார்ட் பண்றேன். கிளீன்லினஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். சார் நான் அதை பத்தி ஒண்ணு சொல்லணும். சொல்லுங்க. எங்க வீட்ல வந்து இந்த இப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயும் ஆர்ஓ சிஸ்டம் வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பேக் வாட்டர்னு நிறைய வரும். அது வந்து நாங்க ஒரு டிராப் கூட லிட்ரலி வேஸ்ட் பண்ண மாட்டோம் சார். அதை அப்படியே பக்கெட் அங்க வச்சு சேவ் பண்ணி அதை வந்து இது மெஷின்ல துணி போடுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் 2 வாஷ்கோ இல்லை 1 வாஷ்கோ அந்த தண்ணியை கொட்டிடுவோம் நாங்க. அதுக்கப்புறம் மெஷின்ல ஆட்டோமேட்டிக்கா வரும். அது மீறி சம்டைம்ஸ் நாங்க எவ்ரிடே மெஷின் போடலன்னா அந்த நாள் வந்து எங்க சர்வெண்ட்டை யூஸ் பண்ணிக்க சொல்லுவேன். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கோல். அப்புறம் அரிசி பருப்பு இதெல்லாம் அலம்பின தண்ணி கூட ஒரு இதுல கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி கீழே செடிக்கெல்லாம் விடுவோம். சூப்பர், நல்ல ஐடியா. அதெல்லாம் நல்ல வெரி குட் ஐடியா, வெரி குட். நல்ல இதெல்லாம் கரெக்டான ஒரு ஐடியா சொன்னீங்க. அதுதான் இந்த மாதிரி தான் மெசேஜ் கொடுக்கணும் நம்ம. அடுத்தது வேற ஏதாச்சும் யூஸ்ஃபுல் டிப்ஸ்? சார் என்னோட குப்பை இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கேன் சார். யூஸ்ஃபுல் டிப்ஸ் வேற யாராச்சும் பயன்படுத்த சொல்லுங்க சார். சார் நீங்க வந்து இந்த குப்பை கொட்டுறது அந்த டீட்டெயில் பத்தி பேசுனீங்க. நான் இது வந்து கம்ஸ் அண்டர் பொது சுகாதாரம், பப்ளிக் ஹெல்த்ன்றதால நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் இங்க சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க சார். முக்கியமா வந்து இந்த சாக்கடை தண்ணீர் வந்து வீட்டுல இருந்து போறது, வில்லேஜா இருந்தாலும் டவுனா இருந்தாலும் மாநகராட்சியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கிரேடியன்ட் வச்சு கட்டியிருப்பாங்க சார். அதை அந்த இடத்துல வந்து பொதுமக்கள் அஜாக்கிரதையின் காரணமாகவும் அறியாமையின் காரணமாகவும் குப்பை கொட்டிடுறாங்க. ஸோ அதனால அந்த கிரேடியன்ட் பிளாக் ஆகிறதால தண்ணி தேங்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தேங்குறதால கொசு உற்பத்தி வரும். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி கொசுவினால ஏகப்பட்ட நோய்கள் பரவுது, இன்க்ளூடிங் மலேரியா, ஃபைலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, அதே மாதிரி ஜிகான்ற நோயும் இப்போ புதுசாக வந்திருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ இது ஒரு சின்ன அஜாக்கிரதை தான். மக்களுடைய அறியாமையின் காரணமாக இந்த நோயெல்லாம் பரப்புறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்குது. முக்கியமாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு கீழே வந்து ஒரு கலெக்ஷன் டேங்க் இருக்கும் சார். ஸோ அதில் வந்து நம்மளுடைய நெக்லிஜென்ஸ்னாலேயே கொசு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அந்த கொசு கடிக்கிறதால நமக்கும் வந்து நிச்சயமாக டெங்கு வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நிறைய டெங்கு பரவி இருந்தாலும் பேப்பர்லேயும் மெசேஜ்லேயும் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளாரியே அதை செக் பண்ணோம்னா வி கேன் அவாய்ட் சச் டிசீஸ் அவுட் பிரேக்ன்றது என்னுடைய கருத்து சார். குறிப்பா டெங்கு வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நைட்ல இந்த இது இருக்குல்ல கமோடு, அதை க்ளோஸ் பண்ணிடுறது, அந்த தண்ணி பாத்ரூம்ல இருக்க தண்ணி எல்லாம் கீழே கொட்டி விட்டுறது. ஏன்னா அதுலதான் வந்து முட்டையிடுதுன்னு சொல்றாங்க. அதனால அந்த கமோடையும் மூடிடுறது. அந்த 2 பாத்திரங்கள்ல இருக்க தண்ணி, அதான் 2 வாளியில இருக்க, சின்ன வாளியில ஒன்று இருக்கு, பெரிய வாளியில இருக்கு, அதெல்லாம் கொட்டி விட்டுறது பரவாயில்ல.
இன்னொரு வாளியில இருக்கு, அதுக்கு மூடி இருக்கு. அதனால அதுல மாத்திரம் தண்ணி ஏதாவது அவசரத்துக்கு வச்சுக்கிறது மாதிரி நம்ம வீட்லயே இதெல்லாம் இருக்குங்கிறது மாதிரி. ஆனா ஃப்ரிட்ஜ்ல கீழே இப்ப தண்ணி தங்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். எங்க வீட்டுல இருக்க ஃப்ரிட்ஜ்ல தண்ணி தேங்கலைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஃப்ரிட்ஜு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. நிச்சயமா சார், நிச்சயமா. ஓகே, வேற ஏதாச்சும் சோஷியல் இதுன்னு வரும்போது இதெல்லாம் வந்துருது. நம்ம வெளியில குப்பை கொட்டுறதுல இருந்து தண்ணி இடத்துல சார், ஒரு கொசு முட்டை வெட்டுதுன்னா எத்தனை நாள் ஆகும் சார் அது பொறிக்கிறதுக்கு? பொறிச்சு வெட்டு சார், கொசுனுடைய ஆவரேஜ் வாழ்நாள் வந்து 30 நாள் ஓகே. ஆவரேஜா. கொசு முட்டை வந்து பொறிச்சு வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 7 days 7 days. சராசரியா 7 நாள் ஆகும். ஒருவேளை வெப்பம் அதிகமா இருந்தா ஃபாஸ்ட் ஆகும். 2 நாள் முன்னாடியே பொறிச்சு வெளியே வந்துடும். ஸோ இதுல வந்து ஆண் கொசு பெண் கொசு வரும். ஸோ பெண் கொசு வந்து முட்டையிடும் தன்மை, ஆண் கொசு வந்து இனப்பெருக்கத்துக்கு மட்டும் பயன்படும். ஸோ இந்த கொசு வந்து எல்லா கொசுமே வந்து நோய் பரப்புறதில்லை, ஒரு குறிப்பிட்ட வகையான கொசு மட்டுமே நோய் பரப்பும். ஸோ அது என்னென்னன்றது மலேரியானா அதுக்கு ஒரு தனி, யானைக்காலம் என்ன தனி, டெங்குன்னா தனி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வகையான கொசு ஒவ்வொரு இடத்துல உற்பத்தி ஆகுது. ஸோ இது முக்கியமாக நமக்கு ஒரு மஸ்கிட்டோ நியூசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செப்டிக் டேங்க் தான் மிகப்பெரிய ப்ரீடிங் பிளேஸ் அதுக்கு. ஸோ அந்த செப்டிக் டேங்க்ல இருக்கிற காற்று போக்கிக்கு வலை கட்டினோம்னா பெரிய 95% வந்து வி கேன் அவாய்ட் தி மஸ்கிட்டோ நியூசன்ஸ் இன் அவர் ஹவுசஸ். ஸோ அதான் வந்து டெக்னிக்கலாக சொல்லுவாங்க. மக்கள் மத்தியில் என்னதான் கவர்மெண்ட் ஒரு பிரச்சாரம் செய்தாலும் நிறைய பேர் வந்து இதை செய்யறதில்லை. லட்சக்கணக்கில் போட்டு வீடு கட்டுவாங்க, ஆனால் அந்த வீட்டில் அழகாக செப்டிக் டேங்க் எல்லாம் கட்டுவாங்க, காற்று போக்கியும் வைப்பாங்க, அதுக்கு ஒரு வலை கட்ட மாட்டாங்க. ஒருவேளை அதுக்கு வலை கட்டினோம்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய, ஏன்னா கொசு ஒரு இடத்துல உற்பத்தி ஆகி குறைஞ்சபட்சம் 5 கிலோமீட்டர் வரலும் அந்த காற்றின் போக்கிலேயே அடுத்த ஒரு இடத்துல போய் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஸோ இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரணுன்றது தான் கவர்மெண்ட் எவ்வளவோ செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னமும் அது பெரிய சேலஞ்சாக தான் இருக்கு. ஆஸ் அன் என்டமாலஜிஸ்டாக நான் இதை பதிவு இது ரொம்ப பண்ண முக்கியமான விரும்புகிறேன். செய்தி சார். இது அதுல இது ஆமா, நீங்க சொன்ன செய்தி வந்து ரொம்ப முக்கியமான செய்தி. அதுக்கு எவ்வளவு பொறுப்புணர்வா நடந்துக்கணுன்றது தான் நம்மளோட இது. நிச்சயமா. இதுல வந்து நாம மட்டும் செஞ்சா, நம்ம வீடு மட்டும் கொசு வலை கட்டிட்டா மட்டும் பத்தாது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே செஞ்சாதான் அந்த பகுதி வந்து பாதுகாக்கப்படும், நோய் இல்லாம வாழலாம்ன்றது தான் என்னுடைய பொதுவான கருத்து, பொது சுகாதாரத்தினுடைய கருத்து. சரி, கொசு 30 நாளைக்கு இருக்கிறீங்க. அவ்வளவு எனக்கு இது ஒரு நியூஸ். 30 நாளைக்கு உயிரோடு கொசு போயிடும், 2 நாள்ல போயிடும். ஆவரேஜ் 30 days சார். இது கொஞ்சம் வேற ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல ஒரு 5 days 10 days கொஞ்சம் வேரியேஷன் வரும். மற்றபடி எல்லாமே வந்து அதனுடைய வாழ்நாளே அவ்வளவுதான். மகிழ்ச்சி. வேற எதனா செய்தி சொல்ல இருந்தா பேசலாம், இல்ல நம்ம முடிச்சுக்கலாம். நிறைய பேசலாம். கல்யாணி மேடம் எதனா சொல்றீங்களா? இல்ல இருக்கிற மாதிரி தெரியல. சரிங்க சார், சரிங்க, ரைட், ஓகே. மைக் மட்டும் சார். வணக்கம் சார், நான் இங்கதான் இருக்கேன், எங்கேயும் போல. ஆனா சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை சார். சாரி சார். சரிங்க, தேங்க்யூ சார். முடிச்சுக்கலாம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஒரு நல்ல நிகழ்ச்சியா இருந்தது. நிறைய பேசணும், நம்ம நிறைய பேசணும். ஆனா இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி சார், நன்றி.